சோதரம் சோதரம் பிரசனம் பிரசனம் பரிசுத்த ஆவியானுடைய பிரசனம் பரிசுத்த ஆவியானுடைய பிரசனம் இந்த இடத்தை மூடுவதாக. ஜலத்தின் மேல் அசைவாடின அதே பரிசுத்த ஆவியானவர், இந்த பூமியை உண்டாகும் போது ஜலத்தின் மேல் அசைவாடின அதே பரிசுத்த ஆவியானவர், அதே பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இப்பொழுது 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 நம்ம மத்தியிலே ஒரு ஜனங்களுக்கு ஒரு விடுதலை, தேவ பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை, ஆவியானவர் எங்கேயும் அங்கு விடுதலை, ஆவியானவர் இருக்கிற கட்டாயம் விடுதலை, எல்லா பலவீனங்களிலிருந்து ஒரு விடுதலை, ஒரு சுகம், எல்லா கட்டுகளிலிருந்து ஒரு விடுதலை. பரிசுத்த ஆவியானுடைய பிரசனம் இந்த இடத்தை மூடுவதாக, இந்த வளாகத்தை மூடுவதாக, இந்த ரூம் அறையை முழுவதும் மூடுவதாக. ஒவ்வொருவரும் வந்தவங்க தேவ பிரசனத்தை உணர வேண்டும். தேவன் தொட்டார், தேவன் பேசினார் என்று சாட்சி எழும்ப வேண்டும். தேவன் தம்முடைய பிள்ளைகள் கூடுகிற மத்தியிலே வருகிற தேவனை ஆராதிக்கிறோம். நாம் ஆராதிக்கிறவர் அண்ட சராசரத்தில் படைத்தவர் மாத்திரம் அல்ல, தம் பிள்ளைகள் எங்கெல்லாம் கூடுகிறோமோ அங்கெல்லாம் வருகிறவர், பிரசனத்தினால் நிறைக்கிறவர், அவர் நம்மோடு இருக்கிறவர், நம்மை வந்து தொடுகிறவர். இன்றைக்கு நம் மத்தியில இறங்கி வருவாராக. இந்த அறை முழுவதும் அவருடைய பிரசனத்தினால் ஒவ்வொருவரும் நிரப்பப்படுவார்களாக. பரிசுத்த ஆவியின் ஆளுகை கீழாக நான் கொண்டு வருகிறேன். இந்த கூட்டத்தை எல்லாம் பரிசுத்த ஆவியின் ஆளுகை கீழாக கொண்டு வருகிறேன். எல்லா சிந்தை, எல்லா இருதயம் எல்லாம் பரிசுத்த ஆவியின் ஆளுகை கீழ் வருவதாக. பரிசுத்த ஆவியான துவக்கம் முதலே இப்போதிலிருந்து வல்லமையான கிரியை இங்கு நடப்பிப்பாராக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரலோகத்தின் பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்முடைய பாத படியிலே வருகிறோம். இந்த அருமையான கூட்டத்திற்காய் சோதரம். எங்கள் மத்தியிலே இறங்கி வாங்க ஏசப்பா. நீங்க இல்லாம எங்க வாழ்க்கை ஒன்றும் இல்லை, பயன் பெறாது, ஆசீர்வதிக்கப்படாது. உம்முடைய சமூகத்தை தேடி வந்தோமே, ஏழையாக எங்களை நோக்கி பாருங்க. ஏழையின் கூப்பிடுதலுக்கு செவி சாய்க்கிறவரே, திக்கற்றவனுக்கு செவி கொடுக்கிறவரே, இன்றைக்கு உண்மையே நாடி வந்திருக்கிறோமே, எங்களை கண்ணோக்கி பாருங்க. எங்க மத்தியிலே வாங்க. உங்க வஸ்திரத்தின் தொங்கலால் இந்த இடத்தை மூடுங்க. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் மூடுவீராக. உங்களுடைய பிரசனத்தால் நிரப்பப்படுவார்களாக. இயேசு சுவாமி எங்களை தொட்டார் என்று சொல்லப்படட்டும். பரிசுத்த ஆவியானவர் தொட்டார், என் காதுல பேசுகிற தெய்வம் அல்லவா, ஜீவனுள்ள தேவன் ஆராதிக்கிறோம். எங்களுக்குள்ள ஒரு ஜீவன் உண்டாகி இருக்கிறது. அந்த ஜீவன் பரிபூர்ணப்படுகிறதற்கு இல்லவா நீர் வந்தீர். இன்றைக்கு பரிபூர்ணப்படுவதாக. இன்றைக்கு உடைய மகிமை விளங்கட்டும் அப்பா. தேவனே, சகல பிரஸ்தாபத்தை பார்க்க வார்த்தையை நீர் அதிகமாய் கனப்படுத்தி மகிமைப்படுத்திருக்கிறீர். இந்த வேளையிலும் மகிமைப்படுத்துவீராக. ஒவ்வொருவரோடு பேசுங்க. ஆதியிலே நீ செய்த கிரியை அபூர்வமான கிரியைகள், ஆதியிலே நீ செய்த வேலைகள் அபூர்வமான வேலைகள். கராசி மலையிலே எழும்பினது போல, கிபியோனின் பள்ளத்தாக்கிலே எழும்பினது போல எழும்புவீராக. தேவன் எங்கள் மத்தியிலே எழுந்தருளுவீராக. தம்முடைய ஜனத்தின் கூப்பிடுதலுக்கு செவி சாய்க்கிறவரே, பெராசி மலையிலே தாவீதுக்காக எழும்பினது போல பெலிஸ்தரை முறியடித்தீரே, எங்களுக்கும் எழுந்தருளுவீராக. கிபியோனின் பள்ளத்தாக்கிலே யோசுவாக்கு இறங்கினீரே, எங்களுக்கும் இறங்குவீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொருவரையும் தொடுவீராக. இந்த பிரசன்னம் மூடட்டும் எங்களை. தேவம் வல்லமை இறங்கட்டும் அப்பா. அடியனை மறைப்பீராக. உங்க வல கரத்தினாலே தாங்கிக் கொள்ளுங்க. நீங்க பேசுங்க அப்பா. என்னுடைய சிந்தை, நாவு எல்லாவற்றையும் ஆட்கொள்ளுவீராக. ஆவியானுடைய பலத்த அசைவாடு இந்த இடத்துல இருக்கட்டும். ஒவ்வொருவரும் அப்பா நீர் வார்த்தையை அனுப்பி உங்களுடைய ஜனங்களை வியாதிய பலவீனத்தை அத்தனையிலும் குணமாக்குகிறவர் அப்பா. உங்களுடைய வார்த்தை வரும் பொழுதே ஒருத்தர் ஆகிய ஜபத்திற்கு வரைக்கும் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்பா. உங்களுடைய வார்த்தை வரும் பொழுதே சுகம், உங்களுடைய வார்த்தை வரும் பொழுதே விடுதலை, உங்களுடைய வார்த்தை வரும் பொழுதே அற்புதம், உங்களுடைய வார்த்தை வரும் பொழுதே அதிசயங்கள் நடக்கட்டும் அப்பா. உள்ளங்கள் பூரிக்கட்டும். தேவ நாமம் மகிமைப்படட்டும் அப்பா. உமக்கே மகிமையை செலுத்துகிறோம், உமக்கே கனத்தை செலுத்துகிறோம், உமக்கே துதியை செலுத்துகிறோம். நீர் மகிமை எடுத்துக் கொள்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என்னோடு கூட ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 49வது அதிகாரம் 14வது வசனம். ஏசாயா 49:14. சீயோனே, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறார். இன்னைக்கும் வந்திருக்கிற நீங்க, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்து போனார் சொல்லி வந்திருக்கிறீர்களோ? வாழ்க்கையில் போராட்டத்தினாலே, குடும்பத்தில் எழும்புகிற பிரச்சனையினாலே, பலவீனத்து சரீரத்திலே ஏங்கி கொண்டு விடுதலை பெற முடியாமல், வியாதியினாலே,
கண்ணீரின் பாதையினாலே, கஷ்டத்தினாலே, நெருக்கத்தினாலே, பல பரியாசங்களுக்கு நடுவுல, பல நிந்தைக்குள் நடுவுல ஜபித்து ஜபித்து ஜபமுக்கு பதில் வராமல், வாக்கு தத்தங்கள் எத்தனையோ வாக்கு தத்தங்கள் வந்தது, இன்னும் என் வாழ்க்கையில நடக்கவில்லையே, கர்த்தரனை கைவிட்டாரோ, தேவன் மறந்து போனாரோ என்று சொல்லி வந்திருக்கிறீர்களோ, உங்களை பார்த்து இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, என் உள்ளம் கைகளிலே உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. அவர் ஒரு நாளும் தம்முடைய பிள்ளைகளை மறப்பதே இல்லை. போகிற பாதை கடினமான பாதையா இருந்தாலும் அதில் அவர் தம்முடைய கிருபை அதிகமாய் நமக்கு தருகிறவர். உள்ளம் கைகளிலே உங்களை வரைந்து வைத்திருக்கிறார். ஒவ்வொருவரையும் உள்ளம் கைகளிலே வரைந்து வைத்திருக்கிறார். ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லப்படுகிறது, புரிந்து வைத்திருக்கிறார் உள்ளம் கைகளிலே. நம்முடைய உங்களுடைய ஒவ்வொருடைய மதிலும் அவருக்கு முன்பாக எப்பொழுதும் இருக்கிறது, எப்பொழுதும் இருக்கு, மறக்கவே மாட்டார். அன்புக்குரியவர்களே, உங்களுடைய நம்பிக்கை வீண் போகவே போகாது. ஒரு நாள் ஆபிரகாம் தேவன் வாக்கு பண்ணினாரே, எல்லாவற்றையும் விட்டு புறப்பட்டு, என்ன ஊர் என்ன இடம் தெரியாத புறப்பட்டு வந்தேன், வாக்குத்தத்தம் மாத்திரம்தான் கையில இருக்கு, பிள்ளை இல்லை என்றெல்லாம் ஒரு யுத்தத்திற்கு போய் திரும்பி வரும் பொழுது சோதோம் ராஜாவை பார்த்து சொல்லுகிறான், எனக்கு ஒன்றும் வேண்டாம், தேவனை மாத்திரம் போதுன்ட்டு தன் கைகளை வானத்துக்கு நேராக நீட்டி அவரை மாத்திரம் நம்பினான். பொருளை நம்பல, பொருட்களை நம்பல, பொண்ணை நம்பல, தனக்கு கிடைக்கும் எதையுமே எதிர்பார்க்கல. தேவன் பார்த்தார், வானமும் பூமியும் உடையவராகிய, எல்லாரும் கை தூக்கி பாடுங்க, வானமும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கைகளை உயர்த்துகிறேன், கர்த்தருக்கு நேராக என் கைகளை உயர்த்துகிறேன். நீரே போதும், நீரே போதும், போதுமே நீர் எனக்கு, நீரே போதும், நீரே போதும், போதுமே நீர் எனக்கு. ஆபிரகாம் இதுதான் சொன்னார், கைகளை உயர்த்தி, நீர் போதும், வானத்தையும் பூமியும் படைத்த உன்னதமான தேவன் நீர் போதும், இந்த உலகத்தில் ஒன்று வேண்டாம். இதை பார்த்து இவ்வளவா என்னை நம்பினானே, அவர் சும்மா இருப்பாரா? அடுத்த அதிகாரம் ஆதியாகமம் 15:1 இறங்கி வந்தார். வந்து ஆபிரகாமே கூப்பிட்டு, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன், நான் தான் உன் பலன், நான் தான் உன் கேடகம் என்று மாறிவிட்டார். தேவனுடைய பிள்ளைகளே, அவ்வளவாய் அவரை நம்பி ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து அவரை நம்பி இருந்தீங்களோ, எல்லாம் மறக்கப்பட்டது என்று நினைக்கிறீர்களோ? இல்ல, மறக்கல. அவர் மறக்கவே மாட்டார். அவர்தான் உங்கள் கேடகம், அவர்தான் உங்க பலன். பலன் என்றால் அவரே பலன், வேற ஒரு பலன் யாரதோ எங்கிருந்தோ ஒரு தூக்கி கொடுக்கிறது அல்ல. நான் தான் உன் பலன் என்று அவன் சொல்லி மாறி விடுகிறார் ஆபிரகாமுக்கு. அதே தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கு கேடகம், நான் உன்னை மறக்கல. மறந்தாரோ தேவன் மறந்துவிட சூழ்நிலைகளை பார்த்து, பிரச்சனைகளை பார்த்து தேவன் மறந்திருப்பாரோ, இல்ல பாவத்துல விழுந்ததுனால தேவன் மறந்திருப்பாரோ, பழைய வாழ்க்கைகள்னால தேவன் தள்ளி இருப்பாரோ என்று சொல்லி வந்திருக்கிறீர்களோ? இல்லை, அவர் தள்ளவே மாட்டார். சீயோன் அப்படி சொல்லுகிறார். அவர் எப்படியாப்பட்டவர்னா, ஸ்திரீ ஆனவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் போனாலும் பாலகனை மறந்தார், அவர் மறக்கவே மாட்டார். மறவாத தேவனை ஆராதிக்கிறோம், உள்ள கைகளை வரைந்து வைத்திருக்கிறார். ஆபிரகாமுக்கு உடனடியா இறங்கி வந்து சொன்னார், நான் இருக்கிறேன்பா உன் கேடகம், நான் இருக்கிற உன் பலன். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய என்னுடைய ஓட்டம் இந்த பூமியில முடிகிற வரைக்கும் அவர் உங்களுக்கு கேடகம், அவர் உங்களுடைய பலன். சோர்ந்து போகாதீங்க, கேடகமாய் அவர் இருக்கிறார். இன்னொரு காரியத்தை சீயோன் சொல்லுகிறார். சீயோன் என்ன சொல்லுகிறாள்? தேவன் என்னை மறந்துட்டார். இன்னொரு காரியத்தை சீயோன் சொல்லுகிறாள். எசேக்கியேல் 36:11 வாசிக்க கேட்போமே. எசேக்கியேல் 37:11 சீயோன் இந்த காரியத்தையும் சொல்லுகிறாள். என்னை நோக்கி அனைவருமே நம்பிக்கை அற்று போயிற்று,
நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்றார்கள். இன்னொரு காரியத்தை சீயோன் சொல்லுகிறாள், அவள் அடிமைத்த அந்த பாபிலோனுடைய சிறைப்பட்டு போய் 70 வருஷம் ஆகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் அவ்வளவு ஆசையாய் ஒரு மனிதனை அழைத்து, ஆபிரகாமை அழைத்து தன்னுடைய சொந்த பிள்ளைகளால் மாற்ற வேண்டும், ஒரு தேசத்தை உருவாக்க வேண்டும். தேசத்தை உருவாக்கி அவர்களுக்கென்று ஒரு தங்க ஒரு இடத்தையும் ஆயத்த பண்ணி கானானுக்குள் கொண்டு வருகிறார். கொண்டு வரும்போதே சொல்லுகிறார், விக்கிரகத்தை மாத்திரம் நீ வணங்க வேண்டாம், விக்கிரகத்துக்கு விலகியிரு, விக்கிரகத்துக்கு விலகியிரு, அது என்னை கோபப்படுத்தக்கூடிய காரியம். ஆனால் ஜனங்கள் கேட்கல. 400-500 வருஷம் தீர்க்கதரிசியை கொண்டு வார்த்தையை அனுப்பி கொண்டே இருக்கிறார். விக்கிரகத்துக்கு பின்பாக மட்டும் போகாத, அது என்னை கோபப்படுத்துகிற காரியம். ஜனங்கள் கேட்கல. திரும்ப திரும்ப விக்கிரகத்தை வணங்க திரும்ப போனாங்க. கடைசியாக அவருக்கு வேற வழியே தெரியாம, அவ்வளவு இரக்கமும் கிருபையுள்ள தேவன், வழியே தெரியாம பாபிலோன், யூதா கோத்திரம் 2ஆக பிரிந்த சாம்ராஜ்யம் யூதா பாபிலோனுக்கு சிறையாக, இஸ்ரவேல் அசீரியா தேசத்துக்கு சிறையாக போனது. அங்க இருந்துதான் இந்த ஜனம் சொல்லுது, இனிமேல் கர்த்தர், இனிமேல் எங்க வாழ்க்கை மேம்படாது, இனிமேல் நம்பிக்கை இல்லை, உலர்ந்து போன எலும்பை போல இருக்கிறோம். உலர்ந்து போன எலும்பை யோசித்து பாருங்க, ஒண்ணுமே கிடையாது. அதுல இருந்து ஒரு ஜீவன் உண்டாகிறதுக்கு பேச்சுக்கே இடம் கிடையாது. அவ்வளவு உலர்ந்து போய் எங்கேயோ ஒரு வனாந்தரத்துல அப்படியே குவிந்து கிடக்கு. அங்கிருந்து இந்த சீயோன் சொல்லுகிறது, என்னுடைய நிலை நம்பிக்கையற்ற நிலை, உலர்த்து போன நிலை. ஆனால் தேவாதி தேவன் எப்படியாப்பட்டவர் என்றால், நம்ம எல்லாம் உருவாக்கினவர். அந்த உலர்ந்து போன எலும்ப, மனுபுத்திரனே நீ தீர்க்க தரிசனம் உரை என்று சொல்லி அவனை தீர்க்க தரிசனம் உரைக்க வைத்த உடனே நரம்பும் சதையும் அந்த எலும்புக்குள் வருகிறது. உலர்ந்து போன எலும்பு அதோட இல்ல, அவர் தான் ஆவியை ஊதுகிறவர். ஆனா அவர் எசேக்கியேலை பார்த்து ஆவிக்கு கட்டளையிடு என்று சொல்லுகிறார். எப்படியாப்பட்ட வல்லமுள்ள தேவன் பாருங்க, இவன் கட்டளையிட ஆவி கொண்டு ஒரு சேனையாய் மாறுகிறது. தேவ ஜனங்களே, தேவனுடைய பிள்ளைகளே, உலர்ந்து போய் சரீரம் உலர்ந்து போய் இருக்கு, என்னுடைய சூழ்நிலை உலர்ந்து போய் இருக்கு என்று வருகிறீர்களோ, நம்பிக்கை அற்றவளா இருக்கிறீர்களோ, கவலைப்படாதீங்க. அந்த உலர்ந்த எலும்பையும் உயிரடை செய்கிற தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அப்படியாப்பட்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்காக வைராக்கியம் கொண்டு எழும்புகிறவர். அவர் ஒரு சேனையாய் உங்களை மாற்றுவார். சோர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகவே போகாதீங்க. அவர் சொல்லுகிறது பாருங்க, சீயோன் மேல எப்பொழுதும் ஞாபகத்திலே இருக்கிறவர். வசனம் ஒன்று சொல்லுகிறது, எப்ராயிமே உனக்காய் என் உள்ளம் கொதிக்கிறது. எந்த தெய்வம் இப்படி சொல்ல முடியும்? யார் இப்படி சொல்ல முடியும்? ஜீவனை, நமக்காக ஜீவனை கொடுத்தவர் சொல்லுகிற அவர் ஒருவர் மாத்திரமே, உனக்காய் என் உள்ளம் கொதிக்கிறது. இன்னொரு இடத்துல ஓசியால குழம்புகிறது, உனக்காக என் இருதயம் குழம்புகிறது. தேவாதி தேவன் சர்வ வல்லமுள்ளவர். எத்தனை நிமிஷம் ஆகும்? வேதம் சொல்லுகிறது, அவர்ல ஆவி பரிபூர்ணமா இருந்தது. ஏன் ஒருவனை படைத்தார்? ஆவிதான் அவர்கிட்ட பரிபூர்ணமா இருக்கு. எத்தனை பேரை வேணா அழித்து, எத்தனை பேரை வேணா கொன்று, எத்தனை பேருக்கு வேணா ஆவியை கொடுத்து பண்ணலாமே. இல்ல, நம்மளையே தேடி, உன்னையே தேடி, பின்மாற்றத்திலே போனாலும் சரி, நீ விலகி போனாலும் சரி, பாவத்துக்கு விழுந்தாலும் சரி, உன்னை தான் தேடி வந்து அவருக்கு அழைக்கிறார். வா, உனக்காக என் உள்ளம் குழம்புகிறது, வா, உனக்காக என் உள்ளம் கொதிக்கிறது, வா என்று திரும்ப திரும்ப அழைத்து, உன்னை நான் சீயோனாய் வைத்திருக்கிறேன். நீ சீயோன், நீ மறக்கப்பட்டு போக மாட்டவன், நீ நம்பிக்கையற்றவன் அல்ல, நீ சீயோனாய் கட்டப்பட்டிருக்கிறார். சீயோனுடைய முடிவு எங்கே என்றால், எபிரேயர் 12:22 சொல்லுகிறது, சீயோனுடைய முடிவு அங்கே பரலோகத்திலே, புது எருசலேமிலே. அதுதான் சீயோன், அதுதான் நம்முடைய நம்பிக்கை. இந்த உலகத்துக்குரிய நம்பிக்கை மாத்திரமல்ல நம்முடைய முடிவு. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்கள், ஞானசாந்த உடன்படிக்கை பண்ணினவர்கள், ஆவியானவரை முத்திரை பெற்றவர்கள், உங்களுடைய முடிவும் என்னுடைய முடிவும் புது எருசலேம் சீயோனிலே, இந்த உலகத்திற்கு மாத்திரமல்ல. ஆகவே இன்றைக்கோ இந்த சீயோன் பாருங்க இப்படி சொல்லுகிறார், சீயோன், நீங்களும் நானும் சீயோன் தான். சீயோனை கட்டுகிறவர் யாரு என்றால், வேகமாக சில வசனங்களை பாருங்க. ஏசாயா 14:32, ஏசாயா 14:32. அஸ்திவாரப்படுத்தினார். எந்த ஒரு பில்டிங்கா இருக்கட்டும், அதை ஃபவுண்டர் என்ற ஒரு காரியம் இருக்கு. எதை எடுத்தாலும் ஃபவுண்டர், ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்தாலும் ஃபவுண்டர், அவர் ஃபவுண்டர் சொல்றோம். ஆனா சீயோனை யார் கண்டுபிடித்தா? ஹூ இஸ் த ஃபவுண்டர்? என்ன? தேவாதி தேவன் தான் சீயோனை கண்டுபிடித்தவர். இன்னொரு, சீயோனை யார் கட்டி எழுப்புகிறார்? நல்ல கவனிங்க. சீயோன் தாவீதின் கோட்டையாய் மாறினது.
நான் மாம்ச பிரகாரமாக சீயோனை குறித்து பேசவில்லை, ஆவிக்குரிய சீயோனை குறித்து பேசுகிறேன். ஆவிக்குரிய சீயோன் என்றால் என்றைக்கு நாம் ஒரு தேவனை அறியாத இருளில் இருந்து தேவன் நம்மை அழைத்து நமக்கு கொடுக்கிற சுதந்திரத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். ஒரு பக்கம் சீயோன் உண்மையாக இருக்கிறது, ஆனா இது ஆவிக்குரிய சீயோன். இதை யார் கட்டுகிறார்? தேவனே கட்டுகிறார். அந்த கட்டுகிற அந்த வார்த்தை வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 102:16 வாசிங்க. சங்கீதம் 102:16. அங்கீகரிப்பார். மன்னிக்கவும், 15 பாருங்க. கர்த்தர் சீயோனை கட்டி. இப்போ இதை கண்டுபிடித்தவர் தேவன், கட்டுகிறவர் கர்த்தர். எதை வைத்தையா கட்டுகிறார்? ஏசாயா 28:16. எதை வைத்து கட்டுகிறார் பாருங்க. ஏசாயா 28:16. உரைக்கிறதாவது விசுவாசிக்கிறவன் பதறான். சீயோனை கட்டினவர் தேவன், கட்டுகிறவர் எதை வைத்து கட்டுகிறார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை வைத்து கட்டுகிறார் சீயோனை. அது பரிசிக்கப்பட்ட கல், அது வெளியேற பெற்ற கல், அது திட அஸ்திபாரம் உள்ள கல்லாம். இவரை வைத்து கட்டும் பொழுது நம் எப்படி இருப்போம்? இந்த சீயோனிலே தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவை வைத்து கட்டுகிறார். எபேசியர் 2:20 பாருங்க. அழகாக உங்களுக்கு இன்னும் விவரமாய் புரியும். எபேசியர் 2:20 வாசிக்க கேட்போம். இருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து மூளைக்கல்லா இருக்கிறார். அப்போ எழும்புகிறது. நல்லா கவனிங்க பிரியமானவர்களே. மூளைக்கல், இந்த சீயோனை கட்டுறது மூளைக்கல். இயேசு கிறிஸ்துவை வைத்து கட்டுகிறார். மூளைக்கல் என்றால் அதுதான் முதல்ல அஸ்திபாரம் ஓரத்துக்கு போடுறது. ஒரு மூளையில வைத்து அதை வைத்துதான் மற்ற கற்களை வைப்பார்கள். மூளைக்கல் அதை வைத்துதான் இந்த முழு பில்டிங்கை எழுப்புவாங்க. முதல்ல ஒரு காரியத்தை கட்டுகிறது மூளைக்கல்லை கொண்டு வந்து வைத்து, அதுவும் பெரிய கல்லா பார்த்து வைப்பார்கள். பெரிய கல்லா மூளையில வைத்து அதுல இருந்து 2 சைடும், இந்த சைடு இந்த சைடு வர அப்படி கட்டுகிறது. மூளைக்கல் யாரா இருக்கிறாங்களா? இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிக்கு யாரா இருக்கிறாங்களா? அஸ்திபார கற்களா இருக்கிறாங்களா? நம்ம யாரா? ஜீவனுள்ள கற்கள் என்று பேதுரு எழுதுகிறார். 1 பேதுரு 2வது அதிகாரம் 1 பேதுரு 2வது அதிகாரம் 5வது வசனம். 1 பேதுரு 2:5. ஜீவனுள்ள கற்களை போல கட்டப்பட்டு வருகிறீர்கள். அப்ப நாம் யார்? ஜீவனுள்ள கற்கள். ஏன் நாம் சீயோன் சொன்ன சீயோனை தேவன் உண்டாக்கினார், உருவாக்கினார், கண்டுபிடித்தார், கட்டுகிறார். அவரே கட்டுகிறார். யாரை வைத்து? இயேசு கிறிஸ்துவாக மூளைக்கல்லை வைத்து, அப்போஸ்தலர் தீர்க்கதரிசி அஸ்திபார கல்லை வைத்து, நாம் விசுவாசிகள் ஒவ்வொருவரையும் எல்லாரையும் வைத்து ஜீவனுள்ள கற்களாய் கட்டுகிறார். இந்த சீயோன் அசைக்கப்படவே முடியாது. ஏன்? மூளைக்கல் இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறபடியால் சங்கீதம் 125:1 சொல்லுது, மாறவே முடியாது. அதற்குள்ள யார் வாசம் பண்ணுகிறார்? சங்கீதம் 74:2. இப்படி கட்டினவருக்குள்ள யார் வாசம் பண்ணுகிறார்? சங்கீதம் 74:2. உமது சபையும் நீர் வாசமாயிருந்த சீயோன் பர்வதம். இதை கட்டுகிறவர் இயேசு கிறிஸ்துவை கட்டி தூரத்துல நிற்கல, அவரும் உள்ள வந்து சீயோன்ல வாசம் செய்கிறார். சீயோன்ல வாசம் செய்கிறார். இப்போ இந்த சீயோனுக்குள்ள வரவங்களை எல்லாம் சேர்த்து கொள்ளுகிறார். நீங்களும் நானும் சீயோனுக்குள்ளதான் இருக்கிறோம்.
சீயோனுக்குள்ள இருக்கிற நீங்க ஏன் பயப்படுகிறீங்க? இந்த சீயோன்ல அவர் வாசம் செய்கிறார்ல, யாரை வைத்து கட்டுகிறார்? உங்க விசுவாச வாழ்க்கை யாரை வைத்து கட்டப்பட்டிருக்கிறது? இயேசு கிறிஸ்து. மூளைக்கல்லாக இயேசு கிறிஸ்துவை வைத்து கட்டப்பட்டிருக்கிறது. உங்க நம்பிக்கை எது மேல? உங்க விசுவாசம் எது மேல? மூளைக்கல்லாக இயேசு கிறிஸ்து. நீங்களோ நிற்கிறீர்களோ? இல்ல, உங்களால் என்னால் நிற்க முடியாது. அவர் நின்று கொண்டிருக்கிறபடியால் தான் நாம் நிற்கிறோம். இன்றைக்கும் பிதாவுடைய வலது பரிசில் நமக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார், பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். உலகம் எப்படி ஆனாலும் சரி, எவ்வளவு பாவம் பெருகினாலும் சரி, பழைய பாட்டில் கோபத்தினால் அழித்த கர்த்தர் ஏன் இப்பொழுது இரக்கம் கிருபை எதனால அறிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆகவே சோர்ந்து போகாதீங்க. சீயோனுக்குள்ள வந்த உங்களுக்கு திட நம்பிக்கை உண்டு. அந்த சீயோன் கடைசி வரைக்கும் நிற்கும். ஆகவே எந்த சூழ்நிலை, காற்றடித்தாலும் புயல் அடித்தாலும் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. பிரியமானவர்களே, அதுல வைத்து அழகாய் கட்டி அவரும் வாசம் பண்ணுகிறார். வாசம் பண்ணி இந்த வசனத்தை இன்னொரு வாசிங்க. ஏசாயா 14:32 வாசிங்க. ஏசாயா 14:32 வாசம் பண்ணி அதை சொல்லப்படும். எவ்வளவு அழகா சொல்கிறார் பாருங்க. சிறுமையானவர்கள் அதிலே திடன் கொண்டு தங்குவார்கள். நல்ல திடனாக இருப்பாங்க சீயோனுக்குள்ள வந்து. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, சீயோனுக்குள்ள இருக்கிறீங்க, சீயோனுக்குள்ள கட்டப்பட்டு வருகிறீங்க. சீயோனுடைய மூளைக்கல்லே இயேசு கிறிஸ்து தான். அசைக்கப்படவே முடியாது. யார் உங்களுக்கு விரோதமாக எழுப்பினாலும் சரி, எசேக்கியாவுக்கு விரோதமாக சனகருக்கு எழுதி என்னெல்லாம் பேசினார், ஒரே தூதனை அனுப்பினார், அவ்வளவுதான். அவன் கட்டப்பட்டது சீயோன் இல்லை. எப்படி விடுவார்? அவ்வளவுதான். 1,85,000 பேரை சங்கரித்து போய்விட்டான். கர்த்தருடைய பிள்ளைகளை, சோர்ந்து போகாதீங்க. சீயோனுக்குள்ள இருக்கிற நீங்கள் வாழ்வடைந்து இருப்பீர்கள், சுகித்திருப்பீர்கள். ஒரு நாளும் சொல்லாதீங்க தேவன் என்னை மறந்து விட்டார், தேவன் என்னை அவர் மறந்து அவர் என்னுடைய ஜெபத்துக்கு பதில் கொள்ள. இல்லை இல்லை, எப்பொழுதும் உங்களை அவருடைய கரத்திலே வரைந்து வைத்து கொண்டிருக்கிறார். உங்க மதில்கள் எப்பொழுதும் அவர் முன்பாக இருந்து கொண்டே இருக்கு. அதை பார்த்து கொண்டே இருப்பார், பார்த்து கொண்டே இருப்பார். உங்களுக்காக செய்ய வேண்டிய நேரத்தில் அற்புதத்தை ஆச்சரியமாய் செய்வார். இந்த சீயோனை குறித்து பார்த்தோம். இன்றைக்கு யாராவது இயேசுவை அறிந்தும் ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள வராது இருந்தீங்கன்னா சீயோனுக்குள்ள வேகமா ஓடி வந்துருங்க. சீயோனுக்குள்ள வாங்க, உங்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இந்த கொடிய உலகத்திலே தேவன் உங்கள் ஆத்துமாவை பாதுகாப்பார். வஞ்சகனாகிய சத்ருவானவன் ஆத்துமாவை அழிக்க நினைக்கும் பொழுது சீயோனுக்குள்ள வாங்க. இயேசு சுவாமி உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். பாவ பழக்க வழக்கம் விடுதலை கொடுப்பார். இன்னும் நீங்க வந்து ஏதோ யாரோ அழைத்தாரு வந்து ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள ஞானஸ்தானம் எடுக்காம பரிசுத்தாவின் ஆவியை பெற்றுக்கொள்ளாம இருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு தேவன் உங்களை நிரப்பார். உங்களோடு தான் பேசுகிறார். நீ சீயோனுக்குள்ள வா மகளே, நீ சீயோனுக்குள்ள வா மகனே கூப்பிடுறார். நான் தான் கட்டினேன், நான் அதற்கு அஸ்திபாரம், நான் உன்னை பாதுகாப்பேன், நான் உனக்கு நித்திய ஜீவனை அளிப்பேன். இந்த சீயோன் நீ புது எருசலேம் வரைக்கும் உள்ளது. இந்த உன்னுடைய ஜீவ காலம் இந்த பூமியில உள்ளதெல்லாம் நான் காப்பாற்றி அங்கேயும் உன்னை கொண்டு வந்து சேர்ப்பேன். உன் ஆவி ஆத்மாவும் காக்கப்பட்டிருப்பதாக. உன் ஆவி ஆத்மா பாதாளத்தில் போக நீயே இடம் கொடுத்துறாத. இன்றைக்கு சீயோனே தேவன் அழைக்கிறார். அழைத்தும் உன் இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. வாங்க, அவரே தெய்வம், அவரே மெய்யான தெய்வம். ரட்சிப்பின் அனுபவத்துக்குள் வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். யாராவது பின்மாற்றத்தில் இருப்பீர்களோ தேவன் உன்னை அழைக்கிறார். உனக்காக இருதயம் கொதிக்கிறது, உனக்காக உள்ளம் குழம்புகிறது. உன்னை சேர்த்துக்கொள்ள ஆசையா இருக்கிறார். கிருபையின் காலம் இருக்கிற வரைக்கும் தேவனிடத்தில் நீ ஓடி வந்து விடலாம். நோவாவின் வாசல் அடைப்பட்டு விட்டால் கிருபை எடுபட்டு போய்விடும். பரிசுத்த ஆவியானவர் இருக்க மாட்டார். பரிசுத்த ஆவியானுடைய காலம் இது. ஆகவே மனம் திரும்பி தேவனிடத்துல கிருபையை கேளுங்க. விட முடியாத பாவமா இருந்தாலும் கர்த்தர் கிருபையை கொடுப்பார். அந்த எல்லாவற்றிலும் உங்களை விடுதலை ஆக்குவார். சீயோன், நீங்க சீயோனுக்குள்ள இருக்கிறீங்க. சீயோனை சொல்லுகிறார், கர்த்தர் என்னை மறந்தால் அல்ல, இல்லை, அவர் சொல்லுகிறார் நான் மறக்கல. சீயோன் சொல்லுகிறார், என் நிலை பார்த்தீங்கன்னா நம்பிக்கையற்று உலர்ந்து போய் இருக்கு. இல்லை இல்லை, நான் அந்த நம்பிக்கையற்ற நிலையிலிருந்தோம், உலர்ந்து போனதிலிருந்தோம் உன்னை நான் உயிர்ப்பிப்பேன் என்று சொல்லுகிறார். சீயோன் சொல்லுகிறார். ஏசாயா 47 நாம் வாசிக்க முடியும். என்ன, என் வழி கர்த்தருக்கு மறைவாய் போய்விட்டது. அவர் என்னை இருந்தா இல்லை. அநாதி தேவன், என்றென்றைக்கும் இருக்கிறவர். அவர் பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்தவர். அவர் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. உங்களுக்கு உதவி செய்ய இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்பொழுதும் தேவன் உங்களுக்கு சீயோனுக்கு எதை செய்ய போகிறார்?
3 ஆசீர்வாதங்களை தேவன் செய்வார். இந்த ஆண்டுக்குள்ள உங்களுக்கு உங்களுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நிச்சயமாய் அதை செய்வார். தேவன் என்ன செய்ய போகிறார்? சீயோனுக்கு ஒரு 3 ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். சீயோன் கதறுகிறார், நான் மறக்கப்பட்டு போனேன், நான் நம்பிக்கையற்றவனா இருக்கிறேன். அவர் சொல்லுகிறார், இல்ல, நான் உன்னுடைய வாழ்க்கைய, விசாரிப்பற்று இருக்கிற உன் வாழ்க்கைய, நீ நம்பிக்கையற்று இருக்கிற உன் வாழ்க்கைய நான் என்ன செய்வேன் என்றால் 3 காரியத்தை கர்த்தர் செய்ய போறதை வேகமாக பார்ப்போமாக. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 17வது வசனம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 17வது வசனம். முதலாவது அவர் சீயோனுக்கு சொல்லு. இங்க சீயோன் சொல்லுகிறார், நான் விசாரிப்பட்டவன், தள்ளப்பட்டவன் இல்லை இல்லை, நான் உன்னை மறக்கல, என்னுடைய கரத்துல உன்னை வரைந்து வைத்து நான் உனக்கு என்ன செய்ய போறேன்னா உனக்கு ஒரு ஆரோக்கியத்தை நான் தருவேன். கர்த்தருடைய பிள்ளைகளை வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் இந்த ஆண்டு கர்த்தர் நல்ல ஆரோக்கியத்தை தருவார், நல்ல ஆரோக்கியத்தை தருவார். எதுல ஆரோக்கியம் தருவார்? 3 விதமான ஆரோக்கியத்தை அவர் தருகிறார். முதலாவது உங்க ஜீவியத்திற்கு ஒரு ஆரோக்கியத்தை தருகிறார். யுவர் லைஃப், உங்களுடைய முழு ஜீவியத்திற்கு ஒரு ஆரோக்கியத்தை தருகிறார். 2வது எதற்கு ஒரு ஆரோக்கியத்தை தருகிறார்? உங்க சரீரத்துக்கு தேவன் ஆரோக்கியத்தை தருகிறார். 3வது உங்க இருதயத்திற்கு ஒரு ஆரோக்கியத்தை தருகிறார். முதலாவது ஜீவியம், முழு ஜீவியம். உங்களுடைய சீயோனுக்குள் இருக்கிற நீங்க சீயோனிலே ஜீவனுடைய கற்களாய் கட்டப்பட்டு வருகிறீர்களே, உங்களுக்கு அவர் என்ன செய்கிறார்? ஆரோக்கியத்தை தருகிறார். அதுல நாம் வேகமாக பார்ப்போம், ஒரு சம்பவத்தை பார்ப்போம். 2 ராஜாக்களின் புஸ்தகம், 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 21வது வசனம். 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம். போய் போட்டு கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். கர்த்தருடைய பிள்ளைக்கு நல்லா பாருங்க, இங்க ஒரு சம்பவம் நமக்கு வருகிறது. எலிசா தீர்க்கதரிசியுடைய காலத்திலே நடந்த ஒரு ஆரோக்கியமான சம்பவம் என்னவென்றால், இது எலிசா தீர்க்கதரிசி செய்த முதலாவது அற்புதம். இயேசு கிறிஸ்து எலிசா தீர்க்கதரிசிக்கு ஒப்புணையாக நாம் அநேக காரியத்தை ஒப்பிடலாம். ஏனென்றால் இவருடைய அற்புதங்கள் ஏறத்தாழ ஒரே மாதிரி இருக்கும். தேவன் முதலாவது செய்த அற்புதம் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினது. அதே போல இங்கேயும் எலிசா தீர்க்கதரிசி தன்னுடைய ஊழிய பயணத்தை ஆரம்பிக்கும் பொழுது முதலாவது அந்த யோர்தானை கடந்த பிறகு செய்கிற முதல் அற்புதத்தை இங்கே நாம் பார்க்க முடியும், தண்ணீரை கொண்டு. இங்க என்ன நடக்குன்னா, நான் 19வது வசனத்தை வாசிக்கிறேன். பின்பு அந்த பட்டணத்தின் மனுஷர் எலிசாவை நோக்கி, இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீரோ கெட்டது, நிலமும் பால் நிலம் என்றார். நான் சொன்னேன், தேவன் உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கிறார். என்ன ஆரோக்கியத்தை தருகிறார்? உங்கள் ஜீவனுக்கு, முழு லைஃப்க்கு, உங்கள் முழு வாழ்க்கைக்கு வேண்டிய ஆரோக்கியத்தை தேவன் தருவார், இந்த ஆண்டு தருவார். இங்கே பார்க்கும் பொழுது எலிசா தீர்க்கதரிசிகிட்டே வந்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார்கள். அந்த இடத்துல இவர்கள் எல்லாம் குடியிருக்க வருகிறார்கள். குடியிருக்க வரும் பொழுது பார்க்கும் பொழுது அந்த இடம் தண்ணீர் கெட்டதாய் இருக்கிறது, நிலம் பால் நிலமாய் இருக்கிறது. அப்படி என்ன காரியம் இருக்குன்னா, அந்த நிலம் பால் நிலம் என்றால் barren land. அந்த நிலத்துல விளைச்சலை போட்டா எடுக்க முடியாது, அந்த இடத்துல விவசாயத்தை செய்ய முடியாது. அந்த இடம் காய்ந்து போன இடம், ஒரு வறட்சியான இடம். தண்ணீர் இருக்கு, தண்ணீர் கெட்டது, தண்ணீரை குடித்தால் சாவு இருக்கிறது. ஏன்னா 22வது வசனம் சொல்லப்படும் பொழுது அங்கே சொல்லப்படுகிறது, 21ல சாவு வராது, ஏன்னா சாவு இருக்கிறபடியால். அப்போ அந்த நிலத்தை பார்க்கும் பொழுது சாவு இருக்கிறது, அந்த நிலத்துல ஒரு நல்ல விளைச்சலே இல்லை, காய்ந்து போன பூமியா இருக்கு. அததான் இந்த தீர்க்கதரிசி தேவன் சொல்லுகிறார் பாருங்க. 21 திரும்பவும் வாசிப்போம். போய் உப்பை கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் அதை ஆரோக்கியமாக்கினார். அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலே நான் சொன்னேன், இந்த நிலத்தை போல, பால் நிலமான நிலத்தை போல காய்ந்த பூமியாய் வறட்சியாய் தேவனுடைய பிள்ளைகளே இருக்கிறது. எந்த பலன் இல்லை, எந்த விளைச்சல்கள் இல்லை, நன்மையான நாட்கள் இல்லை, காலங்கள் இல்லை,
என்ன ஒண்ணு போட்டாலும் நஷ்டங்கள் வருகிறது. பொத்தலான பையில போட்டது போல இருக்கு, நன்மைகள் இல்லாத இருக்கிறது இல்ல. இதுல ஒரு ஆரோக்கியத்தை அவர் தருகிறார். எப்படி இங்கே தந்தாரோ அதே போல உங்களுடைய ஜீவனுக்கு இந்த ஆண்டு தேவன் ஒரு ஆரோக்கியத்தை தருவார். உங்களுடைய சுற்றில் இருக்கிற காரியத்திற்கு ஒரு ஆரோக்கியத்தை தருவார். உங்கள் வாழ்வாதாரத்திற்கு வேண்டியதற்கு ஒரு ஆரோக்கியத்தை தேவன் தருகிறார். நீங்கள் கையிட்டு செய்கிற வேலை காரியங்கள் ஆசீர்வதிக்கப்பட, பல காரியங்களை செய்தாலும் நன்மையே இருக்காது. ஏன்னா காய்ந்த பூமி அப்படிதான் இருக்கும். விளைச்சலே இல்லாத பூமியில நீங்க என்ன விதை எங்கிருந்து கொண்டு வந்து போட்டாலும் அதுல இருந்து பலன் வராது, எந்த விளைச்சலும் வராது. அந்த தான் தேவன் ஆரோக்கியமாக்கினார். அதே போல இன்றைக்கு வந்த உங்களுக்கு சீயோனுக்கு அவர் என்ன சொல்லுகிறார்? சீயோனிலே வாசம் பண்ணுகிறவர், சீயோனை கட்டி எழுப்பினவர், மூளைக்கல்லாய் கிறிஸ்துவ வைத்து கட்டி எழுப்பினவர், நீங்கள் சீயோனுக்குள்ள இருக்கிறீங்க. உங்களை பார்த்து முதல்ல சொல்லுகிறார், நான் சீயோனுக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பேன். அந்த ஆரோக்கியத்துல என்ன இருக்குன்னா வாழ்வாதாரத்துக்கு வேண்டிய அத்தனை ஆரோக்கியத்தை இருக்கு. அதுல இருக்கிற எல்லா வாழ்வாதாரத்துக்கு வேண்டியதை இருக்கிறது. அதை தேவன் இந்த ஆண்டு உங்களுக்கு ஆரோக்கியத்தை தருவார், வாழ்க்கைக்கு தருவார். நீங்கள் காணும்படி தேவன் செய்வார். அது அவருடைய வாக்குத்தத்தம். இரண்டாவது பாருங்க, நான் சொன்னேன் ஆரோக்கியம் உங்களுடைய சரீரத்துக்கு உண்டாகும். ஏனென்றால் இங்கே பார்ப்பீங்கன்னா சாவு வராது, சாவு வராது. தேவன் அதை ஆரோக்கியப்படுத்தினார். எங்கே சாவு இருந்ததோ அதை தேவன் என்ன மாற்றினார்? ஆரோக்கியத்தை கொடுத்தார். ஒருவேளை சாத்தான் உன் உயிரை எடுக்க திட்டமிட்டுக் கொண்டிருக்கலாம், கண்ணி வைத்துக் கொண்டிருக்கலாம். உனக்கு சாவு வராது என்று கர்த்தர் இன்றைக்கு பலிபீடத்திலிருந்து சொல்லுகிறார். நீ தப்பி பிழைப்பாய். கண்ணிக்கு எல்லா பிசாசின் கண்ணிகளுக்கு தப்பி பிழைப்பாய். இந்த ஆண்டும் நீ தப்பி செல்லுவாய். இந்த ஆண்டு கர்த்தர் உன்னை காப்பாற்றுவார். அதுதான் அவர் சரீரத்துக்கு கொடுக்கிற ஆரோக்கியம். எசேக்கியா என்ற ஒரு மன்னன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு தீராத வியாதி அவனை பிடித்துக் கொண்டது. ஏசாயா தீர்க்கதரிசி வந்து சொல்லுகிறான், உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தி நீ பிழைக்க மாட்டாய். கதறுகிறான். நம்முட்டை போல கதறின அருமையான பாடல் ஏசாயால பாடி வைக்கிறான். ஐயோ, இனிமேல் நான் ஜீவனுள்ள தேசத்திலிருந்து என் தேவனை நான் துதிக்க மாட்டேனே. இனிமேல் எப்படி அவருடைய புகழை நான் எல்லாருக்கும் சொல்லுவேன்? அவ்வளவு வேதனை. ஆனால் தேவன் அவனுக்கு ஆரோக்கியத்தை உண்டு பண்ணினார். அந்த வசனத்தை வாசிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. 2 ராஜாக்கள் 20:5. 2 ராஜாக்கள் 20:5. 2 ராஜாக்கள் 20:5. நீ திரும்பி போய் என்னவென்றால் உன் விண்ணப்பத்தை கேட்டு உன் கண்ணீரை கண்டேன். இதோ நான் உன்னை குணமாக்குவேன். சாவுக்கு நியமிக்கப்பட்டவன, சாவில் இருந்தவன, விளிம்பில் இருந்தவன அவர் ஆரோக்கியப்படுத்தினார், குணமாக்கினார். உங்களை இன்றைக்கு உங்க சரீரத்தில் என்ன பலவீனமா இருந்தாலும் தேவன் உங்களை ஆரோக்கியப்படுத்துவாராக. அவருடைய வார்த்தையே உங்களை ஆரோக்கியப்படுத்துவதாக. வார்த்தையில் உள்ள ஜீவனை பெற்றுக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தினாலே. உங்களுக்கு இந்த ஆண்டு முழுவதும் ஆரோக்கியம். ஹாஸ்பிட்டல் வேலை இல்லாதபடி கர்த்தர் செய்வாராக. மருத்துவர்கள் மருத்துவமனைக்கு உங்களை விலக்கி காப்பாராக இயேசுவின் நாமத்தினாலே. சந்தோஷமாய் விசுவாசமாய் இருங்க. என்னுடைய மனைவி பார்த்தீங்கன்னா ரொம்ப வீசிங்ல பயங்கரமா கஷ்டப்படக்கூடிய ஆள். திருமணம் ஆகிற வரைக்கும் ரொம்ப எப்ப பாரு ஹாஸ்பிட்டல் தான், ஹாஸ்பிட்டல்லே தான் அட்மிட் ஆயிடணும். வீசிங் வந்தா அட்மிட் ஆயிடணும். 6 நாள் 7 நாள் 8 நாள். ஆனால் திருமணம் ஆன பிறகு இதுவரைக்கும் 4 வருடங்கள் ஒரு முறை கூட ஹாஸ்பிட்டல் போனதே கிடையாது. ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் ஜெபிப்பது உண்டு. இயேசுவின் ரத்தத்தை எடுத்து பூசுவது உண்டு. இயேசுவின் நாமத்தை அறிக்கை செய்து கொண்டே இருப்பது உண்டு. கர்த்தருடைய பிள்ளைகளே, எனக்கும் 2 வருடங்களை ஹாஸ்பிட்டல் பக்கமே போனதில்லை. கர்த்தர் செய்வார். பலவீனங்கள் வருகிறது உண்மைதான். கர்த்தருடைய பிள்ளைகள் தேவாதி தேவனை நம்பிக்கையா இருங்க. ஆசா ராஜா தன் வைத்தியரை அதிகமாய் நம்பினானே தவிர தேவனை நம்பவில்லை. தேவன் அடித்தார். தேவனை நம்புகிறவரை அறிந்திருக்கிறார். நம்புகிற பிள்ளையை கைவிடுவாரோ? உலர்ந்து போன எலும்பை உயிரடைய செய்கிற தேவன் அல்லவா? இந்த ஆண்டு உங்களை ஒரு நாளும் ஹாஸ்பிட்டலுக்கே இல்லாதபடி, மருத்துவமனைக்கு இல்லாதபடி கர்த்தர் செய்வாராக. நம்பிக்கையோட விசுவாசமா இருங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. அவர் நம்முடைய தேவன், சீயோனை கட்டி எழுப்பினவர். அவர் எப்படி உங்களை கைவிடுவார்? உங்களை சுகத்தோட ஆரோக்கியம், உங்கள் சரீரத்துக்கு ஒரு ஆரோக்கியத்தை கொடுப்பார். அந்த ஆரோக்கியம் இந்த ஆண்டு முழுவதும் உங்கள் சரீரத்தில் நடத்துவார். எப்பேற்பட்ட பலவீனமா இருந்தாலும், எவ்வளவு பெரிய கொடிய பலவீனம் எசேக்கியாக்கு, அவர் சொன்னார், வார்த்தை அனுப்பி சுகமாக்கக்கூடியவர். விசுவாசமாய் இருங்க. ஒரு நாளும் நம்முடைய பிள்ளைகளை தேவன் கைவிடுவது அல்ல. சீயோன் தான் சொல்லுகிறார், கர்த்தர் என்னை மறந்த அவரோ நான் உன்னை மறப்பதே இல்லை, என் உள்ள கைகளை வரைந்தது. 2வது சொன்னேன், சரீரத்திலே
ஒரு ஆரோக்கியத்தை தேவன் தருகிறார். முதல்ல உங்க ஜீவியத்திற்கு, இரண்டாவது சாவு வராது. ஆயுசை கேட்டால் தீர்க்க ஆயுசை தருகிற தேவன் ஒவ்வொருவருக்கும் தீர்க்க ஆயுசை தருவாராக. அவருடைய சட்டையிலே மறைவிலே காணப்படும்படி அவருக்காக நீங்க வாழ உங்களுக்கு தீர்க்க ஆயுசை தேவன் தருவாராக. மூன்றாவது நான் சொன்னேன், இருதயத்திற்கு ஒரு ஆரோக்கியம் என்று சொன்னேன். இருதயத்திற்கும் தேவன் ஒரு ஆரோக்கியத்தை இன்னைக்கு ஒவ்வொருவரும் வந்தவர்களுக்கு தருவாராக. இருதயம் குழம்பி போய் மனநிலை சரியில்லாமல் வந்திருக்கிறீர்களோ, பல போராட்டத்தினால எதுவுமே நிதானிக்க முடியாம கர்த்தருடைய பிள்ளைகள் இருமனமா இருக்க முடியாது, மன தெளிவில்லாத இருக்க முடியாது. ஏன்னா தேவன் நமக்கு தெளிந்த புத்தியை கொடுத்திருக்கார். வேதம் சொல்கிறது, அவர் நமக்கு பயத்தின் ஆவியை தரல, அன்பும் பலமும் தெளிந்த புத்தியை கொடுத்திருக்கிறார். அது எதனால வருகிறதுனா இருதயம் குணமாகாத காரணத்தினாலே. ஆனால் இன்றைக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் இருதயத்தை ஆரோக்கியப்படுத்துவார். எசேக்கியேல் 36:26 வாசிக்க கேட்போமே. எசேக்கியேல் 36:26. நலமான இருதயத்தை கொடுத்து கட்டளையிட்டேன், எடுத்து போட்டேன், கொடுத்தேன். தேவன் பாருங்க, கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஜனம் பார்க்கிறார். நல்லா கவனிங்க, விக்கிரத்து பின்னாடியே போய் அழிந்து போறாங்களே, இவனுக்கு என்ன பண்றது, இவன் என்ன பண்ணாலும் கேட்க மாட்டான். நானே ஒரு காரியத்தை பண்றேன். என்ன பண்றேன்னா, இவன் இருதயத்தை ஆரோக்கியமாக்குறேன். இந்த இருதயத்தை ஆரோக்கியமாக்கி என்ன செய்வேன், அவன் என்னையே தேடும்படி செய்வேன். ஒரு புது உடன்படிக்கையை பண்ணுகிறார். இதான் எபிரேயர்ல பவுல் அப்போஸ்தலன் எழுதுவார், புது உடன்படிக்கை. தேவன் என்ன செய்கிறார்னா, இந்த இருதயத்தை வழுவி வழுவி போகிற இருதயத்தை ஆரோக்கியப்படுத்தி சதையான இருதயத்தை வைத்து தம்மை மாத்திரம் தேடும்படி செய்கிறார். அதான் சொன்ன, இருதயத்தின் ஒரு ஆரோக்கியத்தை தேவன் தருகிறார். வேதம் சொல்லுகிறது, மனுஷனை தீட்டுப்படுத்துற காரியம் இருதயத்திலிருந்து புறப்படுகிறதா, வெளியிருந்து போகிறது அல்ல. ஒரு மனிதனை எது தீட்டுப்பட்டுனா தன் உள்ளத்திலிருந்து வெளியே வருவதே, அப்படி என்று தேவாதி தேவன் பட்டியலிட்டு சொல்லுகிறார். அப்போ இருதயத்திலிருந்து தான் எல்லாமே நமக்கு புறப்படும். ஆதியாகமம் 6:5 நீங்க வாஸ்து பார்த்தீங்கன்னா, முதலாவது தேவன் பார்க்கும் பொழுது மனுஷனுடைய இருதயத்தை பார்க்கும் பொழுது, ஐயோ கபடுமாய் இருக்கிறது, அவன் இருதயத்தின் தோற்றங்களை எண்ணங்களும் பொல்லாததா இருக்கு என்று பார்க்கிறார். பார்த்து 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 என்ன செய்கிறார், கடைசியாக இவனோடு உடன்படிக்கை சேர்ந்து புதிய இருதயத்தை, ஒரு ஆரோக்கியமான இருதயத்தை வைக்கிறார். பரிசுத்த என் ஆவியா அங்க வைப்பேன்னு சொன்னார். அதனாலதான் இன்றைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் பரிசுத்தமா இந்த பூமியில வாழ முடிகிறது. ஏன்? நம்முடைய பரிசுத்த ஆவியை நமக்கு வைத்து நம்முடைய இருதயத்தை ஆரோக்கியப்படுத்துறார். ஏன்னா இந்த இருதயத்திலிருந்து உங்க சிந்தைக்கு போகும், உங்களுடைய எல்லாம் வெளியே புறப்பட்டு வரும். உங்களுடைய செயல்கள், உங்களுடைய நடக்கை, உங்களுடைய நாவின் வார்த்தைகள். அப்போ இருதயம் குணப்படலைன்னா நாம் இன்னுமே கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு நேராக நாம் போய் சேர முடியும். அதுதான் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய லக்கு. என்னவென்றால் எபேசியர் 4:11 சொல்லப்படுகிறது. என்னன்னா, கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியில நாம் போய் அதன்படியே இந்த பூமியில வாழ வேண்டும். அப்ப அதுக்கு பெறுகிறதுக்கு தேவன் எதை செய்கிறார்? இருதயத்தை தொடுகிறார். இந்த இருதயத்திலே பரிசுத்த ஆவியானவரை வைக்கிறார். ஒரு ஆரோக்கியத்தை இந்த இருதயத்திற்குள் தருகிறார். அவரையே தேட, இயேசுவாக அவரையே தேட, அவருக்கென்று சாட்சியாய் வாழ, பரிசுத்த ஜீவியம் செய்ய, அவருடைய நீதியை போல வாழ, தேவ பக்தி கொண்டவர்களாய் வாழ, தேவ வைராக்கியம் கொண்டவர்களாய் வாழ, தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாறி வாழ, தேவனுக்கு பயப்படுகிற இருதயத்தை நமக்கு வைத்து தேவன் இப்படி நடத்துறார். இந்த ஆண்டும் உங்க இருதயத்தை ஆரோக்கியப்படுத்துவாராக. யாராவது இன்னமும் பாவத்தில் விட முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறீங்களோ, உங்கள் இருதயத்தை அழகாக தேவன் இன்றைக்கு ஆரோக்கியப்படுத்துவார். அதன்படி எண்ணமே இல்லாதபடி ஒரு புது இருதயத்தை வைப்பார். சவுலுக்கு தேவன் புதிய இருதயத்தை கொடுத்தார் அல்லவோ, நிச்சயமாய் உங்களுக்கு கொடுப்பார். இன்னமும் என் இருதயம் சரியில்லாமல் இருக்கும், இன்னமும் என் இருதயம் பாவத்தில் விழுகிறனே, ஒரு அடி பரிசுத்தத்துல போனா 100 அடி பின்னாடி விழுகிறனே சொல்லி இருக்கிறாயோ யாராவது இங்க, அவர் உன் இருதயத்தை ஆரோக்கியப்படுத்துவாராக. அந்த ஆரோக்கியப்படுத்தின பிறகு உன் இருதயம் எப்படி மாறுமே என்றால், அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் அவர் மாற்றிக்கொண்டே வருவார். அவருடைய பரிசுத்தமும் நீதியும் இருதயத்திலே வந்துவிடும். இருதயத்துக்கு ஒரு ஆரோக்கியம் இந்த ஆண்டு ஒவ்வொருவருக்கும் கொடுப்பாராக. தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் தேவனுடைய பிள்ளைகளா இருக்க. இரண்டாவது, அவர் சீயோனுக்கு என்ன செய்கிறார்? முதல்ல சொன்ன ஆரோக்கியத்தை தருகிறார். ஆரோக்கியம் முழு ஜீவியத்திற்கு. இரண்டாவது, சரீரத்துக்கு ஒரு ஆரோக்கியம். மூன்றாவது, தேவ பிள்ளைகளை உங்க இருதயத்திற்கு ஒரு ஆரோக்கியம், செம்மையான இருதயம். எப்படி ஆபிரகாமுடைய இருதயத்தை உண்மை உள்ளதா கண்டாரோ, தாவீதுடைய இருதயத்தை உத்தமமாய் கண்டாரோ,
அப்படியே நம்முடைய இருதயத்துக்கு ஒரு ஆரோக்கியத்தை தேவன் கொடுப்பாராக. இரண்டாவது அவர் என்ன செய்கிறார்? சீயோனுக்கு எரேமியா 30:18 வாசிங்க. எரேமியா 30:18. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவர் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன்போல் நிலைப்படும். இரண்டாவது தேவன் உங்களுக்கு வந்தவங்க ஒவ்வொருவருக்கும் இந்த ஆண்டுக்கு கொடுக்குகிற ஆசீர்வாதம் என்னன்னா, அவர் இரக்கம் செய்வார். அவர் இரக்கத்தை காண்பிக்கிற தேவனா இருக்கிறார். முதல்ல ஆரோக்கியம், இரண்டாவது சீயோனுக்கு அவர் என்ன செய்கிறார்? இரக்கத்தை காண்பிக்கிறார். இரக்கம் எல்லா நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும். பிரியமானவர்களே, அவருடைய இரக்கம் மகா பெரியது, மகா பெரியது. அந்த இரக்கத்தினாலதான் இன்றைக்கும் பூமி நிலைத்து இருக்கிறது. பாருங்க, அவ்வளவு தேவனை கோபப்படுத்துகிற காரியங்கள் பெருகி இருந்தாலும் இன்னமும் அவருடைய இரக்கத்தினால, அவருடைய நோக்கம் திட்டங்கள் நிறைவேற காரணத்தினால தேவனுடைய கிருபையை இரக்கமும் தாங்கி கொண்டு வருவது. பாருங்க, பாவத்தை பாராத சுத்த கண்ணர், அவ்வளவு பரிசுத்தம் உள்ள தேவன். இரக்கம் இரக்கம் எதையும் செய்யும். யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் முழுவதும் படித்து பார்ப்பீர்கள் என்றால், ஆசரிப்பு கூடாரத்திலே தேவன் முதலாவது ஒரு காரியத்தை செய்ய சொல்கிறார். மோசேவை அந்த மலையிலே மோசேக்கு காண்பிக்கிறார். காண்பிக்கும் பொழுது உடன்படிக்கை பெட்டியை செய்ய சொல்லுகிறார். உடன்படிக்கை பெட்டியிலே என்ன வந்தது உங்களுக்கே தெரியும். கற்பலகைகளால் எழுதப்பட்ட நியாய பிரமாணங்கள் வந்தது. அதற்கப்புறம் ஆரோனுடைய துளிர்த்த கோல் அதில் இருக்கணும், மண்ணா இருக்கணும். ஆனா இது நியாய பிரமாணம் இருந்த போதிலும் தேவன் ஒரு காரியத்தை செய்தார். இந்த நியாய பிரமாணத்தினால இவர்களால் வாழ முடியாது, இவர்களுக்கு ஒன்றை செய்யணும். என் நிழலாட்டமாய் வர இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாகவே ஒரு காரியத்தை செய்யணும். ஏன்னா ஒரு யாக்கோபு 2:13 நினைக்கிறேன், நியாயத்திற்கு முன்பதாக இரக்கம் மேன்மை பாராட்டும். எங்க நியாயத்திற்கு வருதோ அதுக்கு முன்பதாக இரக்கம் வந்துருச்சுன்னா ஒரு இரக்கம் கிடைக்கிறது. அந்த மனிதனுக்கு இரக்கம் கிடைக்கிறது. அது அவர் செய்கிறது. நியாயத்திற்கு முன்பதாக இரக்கம் மேன்மை பாராட்டிடும். இரக்கம் உள்ள தேவன் மோசேக்கு சொன்னார், மோசே, பெட்டியில இருக்கிறது உண்மைதான், நியாய பிரமாணம் உண்மைதான், அதற்கு மேல ஒரு கிருபாசனம் சொல்லப்படுகிற இரக்கத்தை அங்க வெய், அந்த கிருபாசனத்தை வெய், அதன் மேல கேருபீன்கள் அதை மூடி இருக்கட்டும், அதன் மூலியமா நான் பேசுவேன். 22ஆம் வசனத்தை பாருங்க, யாத்திராகமம் 25, 22, 23. அதற்கு அங்கிருந்து நான் உன்னோடு பேசுவேன் என்று. இரக்கம் இரக்கம் தேவனுடைய பிள்ளைகளை அவர்தான் சொல்லுறது. அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் நம்முடைய எல்லா பலவீனங்களையும் அவரே போனதுனாலே நமக்கு கிருபையை இரக்கமும் செய்கிற தேவனா இருக்கிறார். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசிரியர் நமக்கு இராமல், நம்மை போல எல்லா பாடு வழிகளுக்குள்ள போய் பாவம் இல்லாத இருக்கிற பிரதான ஆசிரியர் நமக்கு இருக்கிறார். ஆகையால் இரக்கத்தை பெறவும் சகாயம் செய்ய கிருபை அடையவும் தைரியமா கிருபாசன தண்டை சேர கடவும். ஏன்னா கிருபாசன தண்டையில இரக்கத்தை தேவன் வைத்திருக்கிறார். இன்றைக்கு உங்களுக்கு இந்த ஆண்டு தேவன் இரக்கத்தை செய்வாராக. இறங்குகிற தேவனாலே எல்லாம் ஆகும். ஓடுகிறனாலும் அல்ல, பிரயாசப்படுகிறனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே ஆகும். தேவன் உங்களுக்கு இறங்குவாராக, உங்க குடும்பத்திற்கு இறங்குவாராக, உங்க வாசஸ்தலத்துக்கு இறங்குவாராக. எங்கே பாவங்கள் தலைவிரித்து இருக்கிறதோ, எங்கே நியாயப்பிரமாணம் எழும்பி இருக்கிறதோ, அங்க தேவ இரக்கம் முன்பதாக இந்த ஆண்டு உங்களுக்கு வருவதாக, குடும்பத்திற்கு வருவதாக. இரக்கம் மேன்மை பாராட்டும். இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரக்கத்தின் ஐஸ்வர்யத்தை தேவன் தருவாராக. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இரக்கத்திலே தேவன் ஒரு 3 ஆசீர்வாதங்களை வைக்கிறார். வேகமாக நான் குறிப்பை சொல்லி போறேன். இந்த இரக்கம் இந்த ஆண்டு உங்களுக்கு இந்த இரக்கம் எதை செய்யும் என்றால், முதலாவது பாருங்க, இந்த இரக்கத்தை பார்க்கும்போது ஆதியாகமம் 19:19, ஆதியாகமம் 19:19. உமது கண்களில் உமது அடியேனுக்கு அதே 16வது வசனத்தையும் வாசிங்க. அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் விட்டார்.
இரக்கம் உங்களுக்கு இந்த ஆண்டு என்ன செய்யும் என்றால் உங்களை தீங்குக்கு விலக்கி காப்பார், உங்களை ஆபத்துக்கு விலக்கி காப்பார், உங்களை கண்ணிக்கு விலக்கி காப்பார். ஏன்? அவர் உங்களுக்கு இரக்கம் செய்கிற தேவன். ஏன்? நீங்களும் நானும் சீயோனுக்குள் இருக்கிறோம். ஏன்? சீயோனில் அவர் வாசம் பண்ணுகிறார், சீயோனில் அவர் இருக்கிறார். சீயோனுக்கு அவர் ஆரோக்கியத்தை தருகிறவர் அல்ல, அவர் சீயோனுக்கு இரக்கம் செய்கிறவர். அவர் இரக்கத்தினாலே எல்லா ஆபத்துக்கும் நீங்கள் தப்பப்படுவீர்களாக, எல்லா கண்ணிக்கு இந்த ஆண்டு தப்பப்படுவீர்களாக. அவருடைய இரக்கம் தப்புவிக்கும். உங்களை லோத்து குடும்பத்தை அழிவுக்கு தப்புவித்தது. எவ்வளவு இரக்கம் பாருங்க. அவன் தாமதிக்கிறான். தேவனுடைய இரக்கம் பாருங்க. ஒரு மனுஷனுடைய கையை பிடித்து, அவன் பிள்ளையினுடைய கயிறத்தை பிடித்து வெளியே கொண்டு வந்து விடுகிறார். அவருக்கு எவ்வளவு இரக்கம். ஆபிரகாமை பார்க்கிறார். ஆபிரகாம் என் சிநேகிதன் அல்லவா, அவன் போராடுகிறான் ஜெபத்துல, என கேட்பானே. எவ்வளவு இரக்கமுள்ள தேவன் பாருங்க. வேதம் முழுக்க பார்த்தீங்கன்னா அந்த இரக்கமே மேன்மை முன்னாடி வந்து மேன்மையாக நிற்கும். அதற்கு முன்பதாக கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு இன்னமும் அவர் இரக்கத்தினாலதான் கிருபையாய் நாட்களை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். அவருடைய இரக்கத்தினாலதான் கிருபையாக இன்னும் கொஞ்ச காலம், பேதுரு சொல்லுகிறது போல, இன்னும் கொஞ்ச காலம் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லாரும் பரலோக ராஜ்யம் வர வேண்டும், எல்லாரும் என்னை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த இரக்கம் உங்களுக்கு என்ன செய்யும்? இந்த ஆண்டு ஆபத்துக்கு கண்ணிக்கு விலக்கி தப்பு வைப்பார், கரத்தை பிடித்து தப்பு வைப்பார், ஒருவேளை சொப்பனத்தை காண்பித்து தப்பு வைப்பார், ஒருவேளை தரிசனத்தை கொடுத்து உங்களுக்கு வரும் ஆபத்திலிருந்து தப்பு வைப்பார். இதெல்லாம் அவர் செய்வார். இரண்டாவது, அவர் இரக்கம் என்ன செய்யும் என்றால் உங்கள் விண்ணப்பத்திற்கு பதில் கொடுப்பார். நீங்க கூப்பிடும் பொழுது அவர் பதில் கொடுப்பார். மார்க் 10வது அதிகாரம் 46 மார்க் 10 46வது அதிகாரத்தை வாசிக்க கேட்போம். மார்க் 10 வந்தார்கள். பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். கேள்விப்பட்டு இயேசுவே கூப்பிடுதன இறங்கும். தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் சாட்சி சொல்லும்படி கர்த்தர் செய்வார். இந்த ஆண்டு என் ஜெபத்துக்கெல்லாம் கர்த்தர் பதில் கொடுத்தார், இரக்கமாய் பதில் கொடுத்தார். நான் கூப்பிட்டேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து பதில் கொடுத்தார். ஆகவே அவர் இரக்கத்தை சீயோனுக்கு காண்பிப்பார். அது மாத்திரமல்ல, அவர் சொல்லுகிறார் பாருங்க 51ல, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்றார். அப்படியே அவர் உங்களுக்கு பதில் கொடுப்பாராக. உன் கூப்பிடுதலுக்கு அவர் பதில் கொடுப்பாராக. எதனால கொடுக்கிறார்? அவருடைய இரக்கத்தினால. அவருடைய இரக்கத்தினால. உன்னுடைய பரிசுத்தமோ என்னுடைய பரிசுத்தமோ நம்முடைய நீதியினால் அல்ல. அவருக்கு முன்பாக அழுக்கான கந்தை போல இருக்கு. ஏன்னா நம்முடைய பரிசுத்தம் ஆகட்டும், நம்முடைய நீதி ஆகட்டும், நம்முடைய தேவ பக்தி ஆகட்டும், நம்முடைய எல்லா வாழ்க்கையின் மேன்மை, ஆவியின் கனியும் வரங்கள் ஆகட்டும், எல்லாமே புறப்பட்டு வருகிறது, அவரிடத்திலிருந்து தான் வருகிறது. அவர் தான் ஒரு மனிதனை மாற்றி மனிதனுக்குள் இப்படி வைக்கிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளையே, அவர் என்ன செய்வார்? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்பார். எதனால? அவருடைய இரக்கத்தினால அவர் செய்வார். இரக்கத்தை நம்புங்க, இரக்கத்தை சார்ந்து கொள்ளுங்க, இரக்கத்திற்காக கெஞ்சிங்க, வாஞ்சையோடு கேளுங்க, விசுவாசத்தோடு கேளுங்க. தேவனே இறங்கும், பதில் கொடுப்பார். இரக்கம் உங்களுக்கு என்னது செய்யும்? இரண்டாவது, அது விண்ணப்பத்திற்கு பதிலை கொடுப்பார். மூன்றாவது, அவருடைய இரக்கம் எதை செய்கிறது? ஏசாயா 49:10. ஏசாயா 49:10 வேகமாக வாசிப்போம். ஏசாயா 49:10. படுவதும் இல்லை, அவர்களுக்கு இறங்குகிறவர் நடத்தி கொண்டு போய் விடுவார். அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை நடத்துவார். கர்த்தருடைய பிள்ளையே, அவருடைய இரக்கம் என்ன செய்யும் என்றால் உங்களை வழி நடத்தும். குழம்பி போய் நிற்கும் பொழுது, வழி தெரியாமல் இருக்கும் பொழுது, எந்த வழி போகிறது தெரியாத இருக்கும் பொழுது அவர் என்ன செய்வார்? இரக்கத்தினாலே நீ கூப்பிடுவாய் அல்லவா, நீ கூப்பிடுறதுக்கு உடனே அவர் இறங்கி வழி நடத்துவார். இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி நடத்தினார்? 40 வருஷம் மேல் இந்த வஸ்திரங்கள் பழையதாய் போகவும் இல்லை. தூதர்கள் ஒன்றும் அப்பத்தை அவர்கள் கொடுத்தார். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஒவ்வொரு நாளும் காலையில வெளியே வந்து பார்த்தா பனி போல மண்ணா பெய்திருக்கும். இதை எப்படி யோசிக்க முடியறதா? எப்படியாப்பட்ட பயங்கர அற்புதங்களினால செய்து வந்தார். அவ்வளவு கிரியை அந்த ஜனத்திற்கு என்ன குறைவு வைத்தார்? பாத ரட்சை பழையசா போல வனாந்திரத்துல நடக்கிறாங்க. ஒரு பட்டயம் இல்லை, யாரும் இல்லை. என்ன அவர்களுக்கு தெரியும்? வேலை செய்தவர்கள்
யுத்தத்திற்கு யார் வந்தாலும் எழும்பி முன்னாடி போய் நிற்கிறார். ஒருத்தரும் தொட முடியல. இவர்களுக்கு வேதம் சொல்லுவது, யோசுவா முதல்ல இவர்களுக்கு உண்டான அச்சமும் பயமும் சுற்றிருக்க அவ்வளவு தேசத்தை பிடித்தது. யாரால உண்டான பயங்கரம்? தேவன் கொடுத்த பயங்கரம். தேவனுடைய பிள்ளையே, அப்படி வழிநடத்துகிறவர் உங்களை என்னையும் வழிநடத்தாத போவாரோ? இன்றைக்கும் பிதாவுடைய வலது பக்கத்தில் நின்று பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற இயேசு சுவாமி பேசிக்கொண்டே, என் பிள்ளைக்கு, என் மகளுக்கு, என் மகனுக்கு இதை செய்யணுமே, வழி நடத்துங்க. உங்களை நிச்சயம் வழி நடத்துவார், நிச்சயமாய் வழி நடத்துவார். எல்லா காரியத்திலும் ஆலோசனை கொடுத்து வழி நடத்துவார். நீர் உங்களுடைய ஆலோசனைப்படி நடத்தி முடிவிலே என்னை மகிமையிலே ஏற்றுக்கொள்வீர் என்ற வசனத்தின்படி அவருடைய ஆலோசனைப்படி உங்களை வழி நடத்தி முடிவிலே மகிமையிலே ஏற்றுக்கொள்ள சோர்ந்து போகாதீங்க. வழியை நடத்துவார். எந்த பாதையிலும் இல்லாத போது சோத்திரம் சொல்லுங்க. வழியை திறப்பார், வழி நடத்துவார். நான் ஏதோ ஒரு வசனத்தை எடுத்து பேசுறது இல்லை, வாழ்க்கையின் அனுபவித்ததை நான் பேசுகிறேன். சிறு வயதிலிருந்து உடைக்கப்பட்ட பாத்திரம், தேவனுடைய வழிகளை அறிந்திருக்கிறேன். எப்படி அவர் செய்வார் என்று அறிந்ததால் தான் நான் பேசுகிறேன். நிச்சயமாய் உங்களை வழி நடத்துவார், அற்புதமாய் வழி நடத்துவார். காகத்தை எப்படியாவது அனுப்புவார். உங்க தேவையை அவர் சந்திப்பார். இந்த ஆண்டு சந்திப்பார். தேவன் இரக்கத்தினாலே உங்களை வழி நடத்துவார். கடைசியாக அவர் சீயோனுக்கு செய்கிறது வேகமாக சொல்லி முடித்துறேன். எரேமியா 30வது அதிகாரம் 19வது வசனம். எரேமியா 30:19. அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். மூன்றாவது அவர் சீயோனுக்கு செய்கிறது, முதல்ல ஆரோக்கியத்தை தருகிறார். இரண்டாவது தேவன் இரக்கம் செய்கிறார். மூன்றாவது ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கிறார். இந்த மகிழ்ச்சி என்ன செய்கிறன்னா ஆடல் பாடல் சத்தத்தை கொடுக்கிறதா. தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்மை மகிழ பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். தம்முடைய ஜனத்தை அவர் மகிழ பண்ண செய்கிறவர். எப்போதும் என்னுடைய பிள்ளைகள் மகிழ்ந்திருக்குன்னு விரும்புகிறவர். சீடர்களை எவ்வளவு கண்ணம் கருத்தாய் பார்த்து கொண்டிருந்தார் பாருங்க. இந்த பூமியில் அவர் இருக்கும் பொழுது அவர் அனுப்பினாலே கேட்கிறார், ஏதாவது குறைவுபட்டதோ, உங்களுக்கு ஏதாவது குறைவு இருந்ததோ? பசியாய் விட்டதில்லை. அப்படியாப்பட்ட தேவன் மகிழ செய்பவர். உங்களை மகிழ செய்வார். இந்த ஆண்டு மகிழ்ச்சிக்குள்ள உங்களை நடத்துவார். அந்த மகிழ்ச்சியில் இருக்கிற 3 காரியத்தை நான் வேகமாக சொல்லி போகிறேன். முதலாவது தேவன் மகிழ செய்வது எப்படி? மத்தேயு 2வது அதிகாரம் 10வது வசனம். மத்தேயு 2வது அதிகாரம் 10வது வசனம். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாதையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்தார்கள். அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை கோலத்தையும் அதற்கு காணிக்கையா வைத்தார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, அவர் என்ன செய்கிறார்? நட்சத்திரம் திரும்ப பார்த்த உடனே ஒரு மகிழ்ச்சி வருகிறது பாருங்க. இங்கே உங்களுக்கு இங்கே நட்சத்திரத்தை அவர்கள் தவற விட்டு விடுகிறார்கள். தேவன் வழி நடத்தினதை தவற விட்டு விடுகிறாங்க. ஆனா தேவன் அவளுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கிறார். எப்படி என்ன? எதை தவற விட்டாங்களோ அதை திரும்ப அந்த நட்சத்திரத்தை அங்க கொடுக்க செய்தார். இந்த குறிப்பு எதை குறிக்கிறது என்றால், நீங்கள் ஒருவேளை தேவன் உங்களுக்கு கொடுத்த ரட்சிப்பையாக இருக்கலாம், உங்களுக்கு கொடுத்த தாளந்துகள் இருக்கலாம், உங்களுக்கு கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ், சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள் சாதகமாக வாசல் திறக்கப்பட்டு இருக்கலாம். இதையெல்லாம் நீங்கள் இழந்து போயிருக்கலாம். ஆனால் தேவாதி தேவன் சீயோனுக்கு என்ன சொல்றா? நான் திரும்பவும் ஒரு முறை உனக்கு திரும்பவும் நான் இரக்கம் செய்வேன், உனக்கு திரும்ப மகிழ்ச்சி உண்டாக செய்வேன். ஆகவே இன்றைக்கு உங்களுடைய பழைய வாழ்க்கை நீங்கள் தொலைத்து இருக்கலாம். தேவனுடைய பிள்ளைகளே, அவர் திரும்பவும் அதே கர்த்தர், அதே தேவன் யார் தொலைத்தார்களோ அவர்கள் கையிலே அதை திரும்ப கொடுப்பார், ஒரு வாய்ப்பை கொடுப்பார். நம்முடைய தேவன் அப்படியாப்பட்டவர். அவங்க தவற விட்டுட்டாங்க. கர்த்தர் நட்சத்திரங்களை பார்த்து வழிநடத்தி வந்தார். இவர்கள் ஞானத்தினாலே, இவர்களுடைய உலக பிரகாரமான காரியங்களினாலே அவர்கள் தவற விட்ட உடனே தேவன் அப்படியே அவர்களை விட்டு விடவில்லை. யோனாவை பாருங்க, முதலாவது தரம் தேவன் சொல்லி ஒரு வார்த்தையை அனுப்புகிறார், நீ போய் நினைவேக்கு போய் சொல்லு. ஆனால் அவன் தர்ஷீஷ்க்கு ஓடி போகிறான், மீனின் வயிற்றிலே சிக்கி கொள்ளுகிறான். தேவன் எவ்வளவு இறக்க முடிய தேவன் வேற யாரையுமே எங்கிருந்தோ அனுப்பல பாருங்க. யாரை எவ்வளவோ தீர்க்கதரிசி இருந்தாங்க, யாரை வேணா அனுப்பியிருக்கலாமே, இல்லை. ஆனா அந்த 3வது அதிகாரம் முதல் வசனம் சொல்லுது, 2ஆம் விசை திரும்பவும் 2ஆம் விசை வந்து யோனா கிட்ட அதே பேசுறார்.
நான் முன்னாடியே சொன்னேன், அதே போய். எவ்வளோ தேவனுடைய இரக்கங்கள் பாருங்க, மகிழ்ச்சி ஆக்குகிறார் பாருங்க. அவனுக்கு உங்க கையில எதை இழந்தீர்களோ, நான் இதை இழந்துட்டேன், இந்த சந்தர்ப்பத்தை இழந்துட்டேன், தேவன் கொடுத்த இந்த வாய்ப்பை இழந்துட்டேன், தேவன் கொடுத்த இந்த ஆசீர்வாதத்தை இழந்துட்டேன், தேவன் கொடுத்த இந்த பொக்கிஷத்தை நான் இழந்துட்டேன்னு சொல்லுகிறீங்களோ, அவர் திரும்ப உங்களுக்கு அதை கொடுத்து உங்களை மகிழ்ச்சி ஆக்குவார். உங்களை மகிழ்ச்சி ஆக்குறதா அவர் திரும்ப கொடுக்கிறார். அதை நீங்க எதை இழந்தீங்களோ அதை திரும்ப பெற்றுக்கொள்வீங்க. யோனாக்கு வருகிறார், திரும்பவும் யோனா கிட்ட தான் பேசுகிறார். யோனாவே, நான் வேற யாரையும் தேடி போக மாட்டேன், நீ வா, நீ உடைந்த பாத்திரம் தான், நீ கீழ்ப்படியாத பாத்திரம் தான், நீ என்னை விட்டு போனவன் தான், பரவாயில்ல வா, உனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை, உனக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறேன், இன்னமும் உன்னை நான் பயன்படுத்துவேன். பேதுருவை பாருங்க, மறுதளித்து போனவன் என்று தள்ளினாரோ, நன்றாய் இருக்கும் பொழுது இந்த கல்லின் மேல என் சபையை கட்டுவேன்னு சொன்னார். விழுந்து போன பிறகும் பேதுருவை தேவன் அழைத்து வந்து அவர் அவனை விடல, உன் மேலதான் என் சபையை கட்டுவேன். தேவ பிள்ளைகளே, அவ்வளவு இரக்கமுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். இன்றைக்கு எதை இழந்தீங்களோ, எந்த காரியத்தை தேவன் கொடுத்தது, வெளியேற பெற்றது, ரட்சிப்பை, பொக்கிஷத்தை, வரங்கள் இழந்தாலும் மீண்டும் ஒரு முறை இந்த ஆண்டு உங்களுக்கு அவரு ஒரு சந்தர்ப்பத்தை மீண்டும் ஒரு முறை கொடுத்து உங்களை மகிழ்ச்சி ஆக்குவார். இழந்ததை திரும்ப மீண்டும் கொடுத்து மகிழ்ச்சி ஆக்குவார். அந்த தகப்பன் சொல்லுகிறார் பாருங்க, அவன் மரித்தான், திரும்ப வளர்ந்தான். யார்? அந்த 2 குமாரர்கள் இருப்பார்கள். மூத்தவன் தகப்பனோடு இருந்தவன், இளையவன் தகப்பனை விட்டு போனவன், இழந்து போனவன், ஸ்தானத்தை இழந்தவன், ஸ்தானத்தை திரும்ப கொடுத்தார். அதே ஸ்தானத்தை ஓடி வரும்பொழுது, அவன் வரும்பொழுதே ஓடி போய் கட்டி அணைத்து அவன் ஸ்தானத்தை திரும்ப கொடுத்து தகப்பன் அவனை வீட்டிற்குள் வைத்தார். வேலைக்காரனாக வைக்கல, பிள்ளையாகவே வைத்தார். மீண்டும் ஒரு சந்தர்ப்பம். நீங்க இழந்ததை யாராவது நீங்க இழந்து வந்தா, கர்த்தருடைய வார்த்தை நிச்சயமாய் வரும் என்றால் அது உள்ளவர்களுக்கு வருகிறது. இழந்ததுக்காக நீங்க சோர்ந்து துக்கித்துக் கொண்டிருக்கலாம். அவர் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு மீண்டுமாக இரக்கம் பாராட்டி அதையே திரும்ப தந்து உங்களை மகிழ்ச்சி ஆக்குவார். 2வது அவர் மகிழ்ச்சி எப்படி ஆக்குகிறார் என்றால், லூக்கா 10:17 வாசிக்க கேட்போம். லூக்கா 10:17. ஆம். ஸ்தோத்திரம். 2வது என்ன செய்கிறார்? அவர் ஊழியத்திலே ஒரு வெற்றியை, ஜெயத்தை தருகிறார். யாராவது இங்க ஊழியம் செய்கிறவர்கள் வந்திருக்கிறீர்களோ, இந்த ஆண்டு ஊழியத்தில் உங்களுக்கு ஜெயத்தை, வெற்றியை தருவார். உங்களை கொடுத்து உங்களை என்ன செய்வார்னா மகிழ்ச்சி ஆக்குவார். இந்த 70 பேர்களுக்கு ஒரே மகிழ்ச்சி. என்ன மகிழ்ச்சி? தேவன் அதிகாரத்தை கொடுத்தார், ஊழியத்துக்கு போறாங்க, ஊழியத்திலே ஒரே கனிகளை காண்கிறாங்க, அற்புதங்கள் நடக்கிறது, அதிசயங்கள் நடக்கிறது, பிசாசுகள் ஓடுகிறது, ஆத்தும ஆதாயம் உண்டாகிறது. கர்த்தர் இந்த ஆண்டு தேவனுடைய பிள்ளைகளே ஊழியத்தில் ஒரு ஜெயத்தை கொடுப்பார், ஊழியத்தில் ஒரு மேன்மையை கொடுப்பார், ஊழியத்தில் உங்களை உயர்த்துவார். ஊழியம் செய்கிறீர்களோ தேவன் அதை செய்வார். அதை கொடுத்து உங்களை என்ன ஆக்குவார்? மகிழ்ச்சி ஆக்குவார். இங்க அவர்களுக்கு என்ன உண்டானது? மகிழ்ச்சி உண்டானது. 70 பேருக்கும். ஏன் மகிழ்ச்சி? அவர் போன இடத்துல ஊழியத்திலே வெற்றியை கண்டார்கள். தேவ பிள்ளைகளே, நம் வேத முழுக்க அப்போஸ்தலர் நடவடிக்கையிலிருந்து பார்க்கும் பொழுது சமாரியா தேசத்திலே மிகுந்த மகிழ்ச்சி. நேரம் இல்லாதனால நான் வசனத்தை மாத்திரம் குறிப்புகளை சொல்லிக் கொண்டு போகிறேன். அப்போஸ்தலர்கள் போற இடத்துல அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டாகிறது. சமாரியா பட்டணம் அப்போஸ்தலர் 8:8 வாசிக்க முடியும். மிகுந்த மகிழ்ச்சி. தேவன் ஊழியத்தில் அப்படியாப்பட்ட காரியத்தை செய்வார், ஆத்துமாக்களை கொடுப்பார். அப்போஸ்தலனாகிய பவுல் பாருங்க, 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 19-20 இதில் பார்க்கும் பொழுது இதெல்லாம் என்னென்ன ஆத்துமாக்களை கொடுக்கிறது. அது அவர்களுக்கு வாஞ்சையாய் போகிறது. ஊழியத்தில் உங்களுக்கு இந்த ஆண்டு ஆத்துமாக்களை கொடுப்பார். ஊழியத்தில் போகிற இடத்துல உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார், வெற்றியை கொடுப்பார். கர்த்தர் அதை செய்வார், செய்து உங்களை மகிழ்ச்சி ஆக்குவார். 3வது அவர் எதை செய்து மகிழ்ச்சி ஆக்குறார்? 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 4வது வசனம். 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 4வது வசனம். ஸ்தோத்தரிக்கிறேன். 3வது வசனத்தை வாசிங்க. காண வாஞ்சியா இருந்தேன். தேவனுடைய பிள்ளைகளே, கடைசியாக என்ன செய்வார் என்றால், அவர் நீங்க இந்த ஆண்டு உங்களை மகிழ்ச்சி ஆக்குவார். எப்படி மகிழ்ச்சி ஆக்குவார்? உங்களை விட்டு பிரிந்து போனவர்களை தேவன் கொண்டு வந்து முன் நிறுத்தி உங்களை மகிழ்ச்சி ஆக்குவார். இங்கே வந்தவர்கள் யாராவது குடும்பத்தில் ஏதாவது பிரிவினையினால
பிரிந்து இவர்களை நான் பார்க்க முடியுமோ, திரும்பி இதை நான் பார்க்க முடியுமோ, இந்த நபரை பார்க்க முடியுமோ, இல்ல எதுல பிரிவினை வந்திருக்கலாம், எதிலையாவது பிரிந்து இருக்கலாம், அவர்களை நிச்சயமாய் பார்க்கும்படி அவர் செய்து உங்களை மகிழ்ச்சி ஆக்குவார். அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே கதறுகிறார், தீமோத்தேயுவை நான் பார்க்க வேண்டும். அது மாத்திரமல்ல, தேவன் அநேக காரியங்களை பார்க்க முடியும். தீமோத்தேயு வந்ததுனால ரொம்ப சந்தோஷம், வைராக்கியம் கொண்டு அப்போஸ்தலனாகிய பவுல் அத்தேனே பட்டணத்திலே ஊழியத்தை செய்கிறார். அதுதான் தேவன் உங்களுக்கு இந்த ஆண்டு கர்த்தருடைய பிள்ளைகளே சீயோனுக்கு அவர் மூன்றாவது செய்கிறார், மகிழ்ச்சி ஆக்குறார். எப்படி மகிழ்ச்சி ஆக்குறார்? எதை செய்து? இழந்ததை சீயோனுக்கு கொடுத்து மகிழ்ச்சி உண்டாக்க செய்கிறார். அது மாத்திரமல்ல, ஊழியத்திலே தேவன் வெற்றி கொடுத்து, ஊழியத்திலே ஜெயத்தை கொடுத்து மகிழ செய்கிறார். மூன்றாவது, பிரிந்தவர்கள், பிரிந்த குடும்பங்கள், பிரிவினை இருக்கப்பட்டு விலகி போனவர்களை தேவன் கிட்டே சேர்த்து வந்து உங்களை மகிழ செய்வார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். தேவன் என்ற காரியத்தை சீயோனுக்கு இந்த மூன்றையும் கர்த்தர் அப்படியே கொடுப்பார். ஆகவே சந்தோஷமாய் வீட்டிற்கு போங்க. கர்த்தர் பேசின வார்த்தையை விசுவாசத்தோடு நம்புங்க. அவர் சீயோனுக்கு ஆறுதல் செய்கிறவர், அவர் சீயோனை கட்டி எழுப்புகிறவர், அவர் சீயோனுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கிறவர், அவர் சீயோனுக்கு இரக்கம் செய்கிறவர், அவர் சீயோனை மகிழ்ச்சி ஆக்குகிறவர். மூன்று காரியத்தை தேவனுடைய பிள்ளைகளே முதல்ல பார்த்தோம். ஆரோக்கியத்தை, ஆரோக்கியம் ஜீவியத்திற்கு கொடுக்கிறார், ஆரோக்கியத்தை சரீரத்திற்கு கொடுக்கிறார், ஆரோக்கியத்தை நம்முடைய இருதயத்திற்கு தேவன் கொடுக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை இரக்கம் செய்கிறார். இறங்குகிற தேவனாலே ஆகும். அவருடைய இரக்கம் இந்த ஆண்டு உங்களுக்கு விண்ணப்பத்துக்கு பதில் கொடுப்பார். அவருடைய இரக்கம் உங்களுக்கு தேவன் வழி நடத்தும். அவருடைய இரக்கம் உங்களை ஆபத்துக்கு, கண்ணிகளுக்கு தப்புவிக்க செய்வார். மூன்றாவது, அவர் உங்களை மகிழ்ச்சி ஆக்குவார், இழந்ததை கொடுப்பார். சோர்ந்து போயிருக்கிற உங்களுக்கு, இழந்துட்டனே, சந்தர்ப்பத்தை இழந்துட்டனே, ஐயோ இதை இழந்துட்டனே, அவர் திரும்ப தருவார். அதே பொறுப்பை, அதே ஊழியத்தை, அதே ஆசீர்வாதத்தை, அதே நன்மையை, அதே கிருபையை, அதே ஆவிக்குரிய ஜீவத்தை அவர் திரும்ப தருவார். அதனால உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். பிரிந்து போய் இனி பார்க்க மாட்டேன் என்று இருக்கிறாயோ, ஆனால் யாக்கோபு நினைத்தான், இனி நான் யோசேப்பை பார்க்கவே மாட்டேன். தேவன் பார்க்க செய்து அவன் உயிர்த்தது, அவன் ஆவி உயிர்த்தது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி மகிழ்ச்சி ஆக்குவார். கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரலோகத்தின் பிதாவே, இயேசு கிறிஸ்துவை நாமத்தினால் நம்முடைய பாதத்திலே வருகிறோம். இயேசப்பா, இந்த தேவ பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். நீங்க கொடுத்து அனுப்பின வார்த்தையை சொல்லி இருக்கிறேன். இந்த வார்த்தையை தேவனை பிடித்து கொண்டு இந்த வார்த்தையில் அவ்வளவு ஆசீர்வாதங்களை நீர் சொல்லியபடியே இவர்களுக்கு நீர் செய்வீராக. உம்முடைய வார்த்தையை, வசனத்தை அற்புதங்களினாலும் அடையாளத்தினாலும் உறுதிப்படுத்துகிறவர். இன்றைக்கு வந்த அத்தனை பேருடைய வாழ்க்கையில இந்த வந்த ஆரோக்கியம் அப்பா அவருடைய ஜீவியத்துல உண்டாகட்டும். இந்த ஆண்டு முழுவதும் இருக்கட்டும். உம்முடைய பிள்ளைகளுக்கு அவருடைய வாழ்க்கையில எல்லாவற்றிலும் ஆரோக்கியத்தை தாங்க. அவருடைய ஜீவியத்திலே ஆரோக்கியத்தை தாங்க. குறைவை காணக்கூடாது, வறட்சியை காணக்கூடாது. எப்படியாவது தேவன் அவர்களை சந்தித்து நடத்துவீராக. அவருடைய சரீரத்தில் நல்ல சுகத்தை தாங்க. உங்க பிள்ளைகளை இந்த வந்த ஒவ்வொருவரையும் மருத்துவர்களுக்கும், மருத்துவமனைக்கும், மருந்துகளுக்கும் விலக்கி காத்துக்கொள்ளுங்க. ஜீவனை கொடுத்து அனுப்புங்க, சுகத்தை கொடுத்து அனுப்புங்க. இப்பொழுதும் உங்களுடைய பாதத்தையே பற்றி பிடித்து கேட்கிற வந்த ஒவ்வொருவரும் என்ன பலவீனத்தோடு வந்தார்களோ, என்ன சுகவீனத்தோடு வந்தார்களோ, என்ன வியாதியோடு வந்தார்களோ, உங்க டிவைன் ஹீலிங் பிரசன்ஸ், உங்க தெய்வீக சுகமாக்கும் வல்லமை இறங்கட்டும். ஒவ்வொருவருடைய சரீரத்துல இப்பொழுது இறங்கட்டும். சுகம் உண்டாகட்டும். கரடுகள் எல்லாம் பலம் கொள்ளட்டும். இந்த பிள்ளைகள் சர்வாங்க சுகம் பெற்று போகட்டும். சர்வாங்க சுகம் பெற்று போகட்டும். சர்வாங்க சுகம் பெற்று போகட்டும். இந்த சமூகத்திலிருந்து ஒவ்வொருவரையும் சுகமாக்குவீராக. Let them be healed in the name of Jesus Christ of Nazareth. Let them be healed in the name of Jesus Christ of Nazareth. Let them be healed in the name of Jesus Christ of Nazareth. இப்பொழுது அவர்கள் சுகம் பெறுவார்களாக. எல்லா பலவீனம், வியாதிகள் நீங்கட்டும். சரீரத்தில் ஒரு புது பலன் உண்டாகட்டும். எலும்புகளை உயிர்ப்பிக்கிற தேவனுடைய வல்லமை பாய்ந்து செல்லட்டும். அப்பா பலப்படுத்துவீராக. எலும்புகளை உயிரடை செய்வீராக. சரீர உறுப்புகளை உயிரடை செய்வீராக. தேவனுடைய பலன் இறங்கட்டும். நல்ல சௌக்கியத்தை, ஆரோக்கியத்தை வர பண்ணுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆரோக்கியத்தை கொடுங்க. இருதயத்திலே ஆரோக்கியத்தை கொடுங்க. இந்த ஜனத்திற்கு இரக்கம் செய்யுங்க. அவர்களை எல்லா கண்ணிக்கு ஆபத்துக்கு தப்புவிப்பீராக. இயேசு சுவாமி அப்பா, எல்லா காரியத்தோட இரக்கம் அவர் விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்கட்டும். இந்த ஆண்டு முழுவதும் உங்களுடைய இரக்கம் அவர்களை வழி நடத்துவதாக. என்னென்ன காரியத்தை வழி நடத்த நிற்கிறார்களோ வழி நடத்துங்க. தேவனே, நீ சொல்லியபடியே உடைய ஜனங்களுக்காக இறங்குவீராக. இரக்கம் மேன்மை பாராட்டும் நியாயத்திற்கு முன்பதாக இறங்குக. உங்க பாதத்தை நோக்கி கேட்கிறோம். ஒவ்வொரு வந்த தேவ பிள்ளைகளுக்காக இறங்கி ஒரு அற்புதத்தை செய்யுங்க. வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யுங்க. சுகத்தை கொடுங்க, விடுதலையை கொடுங்க. அற்புதங்கள் நடப்பதாக. தேவனே,
கடைசியா இந்த பிள்ளைகளை மகிழ்ச்சியாக்கி நடத்துங்க. சீயோனுக்கு தேவன் மகிழ்ச்சியை கொடுக்கிறவர். சீயோன், இந்த ஜனங்கள் சீயோன், நம்முடைய சீயோன் என்று நினைத்து அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுங்க. இழந்ததை திரும்ப கொடுங்க. எதையெல்லாம் இழந்தார்களோ அதையெல்லாம் திரும்ப கொடுப்பீராக. புதிய இருதயத்தை வைப்பீராக. பாவ பழக்க வழக்கத்திலிருந்து விடுதலையை தாங்கப்பா. பாவத்திலிருந்து விடுதலையை தாங்க. சுபாவத்திலிருந்து விடுதலையை தாங்க. இந்த பிள்ளைகள் மேல ஆவியின் 9 கனிகள் இறங்கட்டும். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் நிரப்புவீராக. தேவனே இறங்குங்க. பரிசுத்தம் இறங்கட்டும். தேவ நீதி இறங்கட்டும். எல்லாம் உம்மிடத்து தானேப்பா பெறுகிறோம். இந்த பிள்ளைகளை நிரப்பி அனுப்புங்க. தேவனே உமக்காக சாட்சியா இருக்க செய்யுங்க. ஏசப்பா தேவனே அவளை நடத்துவீராக. அவளுக்கு மகிழ்ச்சி ஆக்குங்க. ஊழியத்திலே யாராவது ஊழியம் செய்து வந்திருப்பா, அவ்வளவு மகிழ்ச்சியை கொடுங்க. இந்த ஆண்டு ஊழியத்திலே மேன்மையை கொடுங்க, வெற்றியை கொடுங்க, உயர்வை கொடுங்க. அவளை வரங்களினால் நிரப்புங்க. என்னென்ன தரிசனத்தை விரிவாக்குவீராக. அற்புதத்தை செய்வீராக. தேவன் மகிமைப்படுவீராக. தேவ ராஜ்யம் கட்டப்படுவதாக. தேவனே பிரிந்திருப்பார்கள் என்றால் அதை பார்த்து அவர் மகிழ்ச்சி அடையட்டும். சேர்ப்பீராக. திரும்ப பிரிந்த குடும்பங்களை இணைப்பீராக. கணவனோ மனைவியோ தேவன் பிரிந்திருப்பான் இணைப்பீராக. பிள்ளைகளோ பெற்றோரோ பிரிந்திருப்பான இணைப்பீராக. யார் எதுல பிரிவினை இருந்து அதனால கஷ்டப்படுகிறாளோ தேவனுடைய மகிழ்ச்சி அவளை கொடுத்து இணைப்பீராக. வந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற அவருடைய வீட்டை ஆசீர்வதிப்பீராக. இந்த வாக்கு தத்தம், இந்த வார்த்தை தேவன் அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். அவர்கள் ஒவ்வொரு நாளும் இருதயத்தில் அதை போடுவீராக. சிந்தையில இருக்கட்டும். அப்பா உன் மதில்கள் எப்பொழுதுமே முன்பா இருக்கிறது என்று நடத்துவீராக. குறைவே காண மாட்டாய். நீ உன் வீட்டை வாசஸ்தலத்தை தேடி பார்த்தாலும் குறைவே காண மாட்டாய் என்ற வசனத்தின்படி இந்த ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்களாக. தேவனே என்னென்ன பாரங்கள் மற்ற காரியங்களை ஏந்தி வந்தார்களோ அவ்வளவும் தேவன் பதில் கொடுப்பீராக. ஆச்சரியத்தை செய்து அவளை நடத்துங்கப்பா. எல்லாரும் சாட்சியாய் நிறுத்துங்க. உங்க நாமத்தின் மகிமைக்கென்று தேவன் இரக்கத்தினால பதில் கொடுத்து நடத்துவீராக. சுகமாய் வீடு போய் சேர கிருபை தாங்க. பாதுகாப்பாய் ஒவ்வொரு வீட்டிற்கு போக கிருபை தாங்க. தேவன் அவரோடு பேசினார் என்ற நிறைவோடு போகட்டும். அவள் வீட்டிலே சந்தோஷம் இருக்கட்டும். அவள் வீட்டிலே சமாதானம் இருக்கட்டும். வீட்டிற்கு போகிறோம் என்ற கலக்கம் ஒருவருக்கு இருக்கக்கூடாது. சுகத்தோடு வாழ்ந்திருக்க செய்வீராக. தேவனே எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் உம்முடைய வருகையில குற்றமற்றதா எப்பொழுதும் காணப்பட எங்களை காத்துக்கொள்ளுங்க. உம்முடைய கிருபையும் இரக்கமும் எங்களை நடத்துவதாக. தேவ ஆவியானவர் எங்களை அக்கினி மதிலாய் காத்துக்கொள்வீராக. எப்பொழுதும் எங்கள் பரிசுத்த ஜீவியம் மேம்பட்டு கொண்டே இருப்பதாக. தேவ ஆவியான் நடத்துங்க. இந்த கூட்டத்தை ஆசீர்வாதமாக்கி கொடுத்ததுக்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டிக்கு நன்றி செலுத்துகிறோம். நடத்தின எல்லா வழிகளுக்காய் சோத்திரம். அப்பா நடத்தின பாஸ்டர் அவர்களுக்கு, இந்த வர்ஷிப் நடத்தின பாஸ்டர் ஐயாவை ஆசீர்வதிங்க. குடும்பத்தை வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. எல்லாரும் உண்மையில மகிழ்ந்து போகும்படி செய்வீராக. கர்த்தர் இந்த ஜனத்தை இந்த ஆண்டு முழுவதும் மகிழ்ச்சி ஆக்குங்க. மகிழ்ச்சி ஆக்குங்க. சீயோனை மகிழ்ச்சி ஆக்குங்க. சீயோனுக்கு ஆரோக்கியம் கொடுங்க. சீயோனுக்கு இரக்கம் செய்யுங்க. அப்படியே செய்ய போருக்காய் சோதரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். எங்க ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.